Good evening, everybody. Am I audible? Can you all hear me? Okay. So we'll start with the content what we left yesterday. So we'll be starting off with content providers, and today we'll be covering topics such as content providers, sending SMS messaging, and also about some of the services provided by Android system. So I'll just share my screen. So I hope my screen is visible to you all. Is it visible? Is the screen visible? Presentation எல்லாருக்கும் visible இருக்கா? Okay, thank you. So we'll start with content providers. Content providers are nothing but where it is one of the feature of your Android system which provides some kind of data. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ என்னோட போன்ல வந்து நான் கால் லாக்ஸ் ஓபன் பண்ணி ஒரு பர்டிகுலர் காலர் வந்து எனக்கு எத்தனை முறை கால் பண்ணிருக்காங்க, ஒரு நாள்ல எவ்வளவு முறை கால் பண்ணிருக்காங்க, அந்த கால்க்கான டியூரேஷன் எவ்வளோ, அந்த நம்பர்ல இருந்து ஏதாவது மிஸ்டு கால்ஸ் இருக்கா அப்படின்றது அந்த மாதிரியான டேட்டா எடுக்கிறதும் என்ன அப்படின்னா இட் இஸ் அந்த மாதிரி டேட்டா ப்ரொவைட் பண்றது இட் இஸ் பாசிபிள் பை தி கண்டென்ட் ப்ரொவைடர். அண்ட் ஆல்சோ நாட் ஓன்லி கால்ஸ், நம்மளோட ப்ரௌசர்ல இருந்து நம்ம ஏதாவது டேட்டா ஃபெச் பண்றோம், இல்லாட்டா வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆக்சஸ் எனி இமேஜஸ், ஸோ இந்த மாதிரி எதுல இருந்து நம்ம டேட்டா ஃபெச் பண்ணாலும் அது நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட் பண்றது யாரு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் யோர் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல வந்து தே ஆர் அவைலபிள் பில்டின். அப்படி பில்டினா இருக்கிறது இல்லாம யூ கேன் ஆல்சோ யூஸ் ஆர் யூ கேன் ஆல்சோ கிரியேட் யோர் ஓன் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ்னா என்ன, அதனோட யூசேஜ் என்ன அப்படின்றது பார்த்தோம். எதுக்காக நம்ம வந்து கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ்க்கு போகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் அ டேட்டா பேஸ், இப்போ நம்மளோட கால் லாக்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் காலர் எவ்வளவு கால் பண்ணிருக்காங்க, இல்ல என்னோட பிக்சர்ஸ் என்னென்ன இருக்கு, இது எல்லாமே என்னால பண்ண முடியும். ஆனா அதே வேலைதான் வந்து நம்ம டேட்டா பேஸ் கிட்டத்தட்ட என்னன்னா சிமிலர் டு யோர் டேட்டா பேஸ், இங்கேயும் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா தான், அங்கேயும் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா தான். ஆனா என்னன்னா டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெரிய போட்டு we can access the data, we can insert, delete, update, என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து டேட்டா பேஸ்ல பண்ணலாம். But one operation which we cannot implement using database is that you cannot share data. That is not that much easy. அப்படியே நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் the database what you create for an application is meant only for that application. அது எப்படி அது meant only for that application அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, as you can see நம்மளோட இந்த அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து நம்ம கோடிங் எழுதுற போது, ஐ மீன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடி உங்களுக்கு காட்டின போது நீங்க என்ன பண்ணிருந்திருப்பீங்க, நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். என்னோட அப்ளிகேஷனோட கோடிங் ஸ்டார்ட் ஆகுறதே என்ன கோட் ஆஃப் லைனோட ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாட் எவர் கோட் யூ ரைட் ஃபார் அன் அப்ளிகேஷன், all those are contained within a single package. So அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல suppose if you are going to create a database for a single application, அப்ப என்னன்னா அந்த database is owned only by that application. Outside the package and the database is not visible, you cannot access. So sharing of data which is available in the database for other applications is not possible when you create it for a single application. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்னோட மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து வேற வேற பேக்கேஜஸ்ல இருக்கு. அப்படின்னா கூட எனக்கு டேட்டா ஷேரிங் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இன் தட் கேஸ் ஐ ஷுட் கோ ஃபார் content providers. That is the major advantage of using content providers. So first thing என்ன அப்படின்னா ஒரு content providerனா அதோட நேம்க்கு ஏத்த மாதிரி it is going to provide a content. ஸோ அந்த கண்டென்ட் என்னமா வேணாலும் இருக்கலாம். ப்ரௌசர்ல இருந்து நம்ம புக் மார்க்ஸ் போட்டு அந்த புக் மார்க்ல இருந்து எடிட் ஃபெச் பண்ற டேட்டாவா இருக்கலாம், இல்ல ஏதாவது டேட்டா ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ற அந்த டேட்டாவா இருக்கலாம், இல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கால் லாக்ஸ் அந்த ஹிஸ்டரியா இருக்கலாம், இல்ல இஃப் யூ கோயிங் டு ஆக்சஸ் யுவர் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் பிக் அவுட் சம் இமேஜ், அது கூட கண்டென்ட் ப்ரொவைடர்ல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டென்ட் ப்ரொவைடர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது.
ஆனா நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது எதுக்காக கண்டென்ட் ப்ரொவைடருக்கு போகணும். Why? Because sharing of data within a database, அதாவது among applications, when you use the database is not possible. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ்க்கு போறேன். ஸோ அந்த கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் வந்து எனக்கு 2 விதமா எனக்கு அவைலபிளா இருக்கு. என்னோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல பில்டினாவும் அவைலபிளா இருக்கு. அது இல்லாம இல்ல எனக்கு பில்டின் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் வேண்டாம், நானே கிரியேட் பண்ணணும், ஐ ஷுட் டெவலப் மை ஓன் கண்டென்ட் ப்ரொவைடர் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் யூசிங் யுவர் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். ஸோ இப்போ அந்த கண்டென்ட் ப்ரொவைடர் பில்டின் கண்டென்ட் ப்ரொவைடர் எப்படி ஒர்க் ஆகும், நம்மளா கிரியேட் பண்ற கண்டென்ட் ப்ரொவைடர் எப்படி ஒர்க் ஆகும்ன்றது தான் இப்போ அடுத்து வர செஷன்ஸ் இந்த அப்கமிங் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஷேரிங் ஆஃப் டேட்டா இன் ஆண்ட்ராய்ட், இதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அவைலபிளா இருக்க சில பில்டின் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ரௌசர், கால் லாக், கான்டாக்ட்ஸ், மீடியா ஸ்டோர், செட்டிங்ஸ், இது எல்லாமே கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் தான். அதுல வந்து உன்னோட ப்ரௌசருங்கிறது இட் அலவ்ஸ் யூ டு ஸ்டோர் டேட்டா. என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ண வைக்கும் அப்படின்னா புக்மார்க்ஸா ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல ப்ரௌசர் ஹிஸ்டரியா ஸ்டோர் பண்ணிக்கலாம், குக்கீஸ், இந்த மாதிரி எதுலனாலும் வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரௌசர் டைப். கால் லாக்னா கால் டீடைல்ஸ் இருக்கும், மிஸ்டு கால்ஸ் இருக்கும். கான்டாக்ட்ஸ்னா ஆல் தி கான்டாக்ட் டீடைல்ஸ். மீடியா ஸ்டோர்னா it is related to your media files, audio, video, pictures, அதாவது images, இது எல்லாமே வந்து மீடியா ஸ்டோருங்கிறது. செட்டிங்ஸ் அப்படின்னாக்கா என்னன்னா நம்மளோட டிவைஸ்க்கு நாம என்ன செட்டிங்ஸ் அப்ளை பண்றோம் அதெல்லாம் கூட இட் இஸ் ப்ரொவைடட் பை தி கண்டென்ட் ப்ரொவைடர். ஸோ ஹவு ஷுட் ஐ use the content provider programmatically? அதுதான் next step. So you have to write the syntax for defining a content provider is this. இதுல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா இட் சேஸ் நம்மளோட கண்டென்ட் என்ன அப்படின்றத சொல்லும். அதுல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிஃபிக்ஸ்லயே வந்து யூ ஹேவ் ஒன் மோர் செக்ஷன் which is nothing but the authority. அந்த அத்தாரிட்டிங்கிறது என்ன அப்படின்னா கண்டென்ட்டோட நேம் என்ன, டேட்டா பாத்துங்கிறது எந்த லொகேஷன்ல இருக்கு, அதே போல ஐடிங்கிறது நான் என்ன ரெக்கார்டை ஃபெச் பண்ண நினைக்கிறேனோ அதுதான் ஐடி அப்படிங்கிறது. ஸோ if you look at this table, you can map out the how your content provider and the syntax க்கு இங்க வந்து இந்த கண்டென்ட்ங்கிறது it is nothing but the standard prefix. மீடியாங்கிறது it is nothing but the authority. இன்டர்னல்ங்கிறது என்ன அப்படின்னா it is nothing but the data path. and imagesங்கிறது we are going to access images within the internal storage. இமேஜஸ்ங்கிறது மீடியா ஃபைல். அது என்ன அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ கண்டென்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரிஃபிக்ஸ் அந்த நேம்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ப்ரிஃபிக்ஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரிஃபிக்ஸ்னா அது ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ண போற ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா கண்டென்ட். ஏன்னா நீ வந்து ஒரு டேட்டாவை ஃபிச் பண்ண போற. ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது சேம் தான். அப்ப எதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த அத்தாரிட்டி, டேட்டா பாத் அண்ட் யோர் உன்னோட ஐடி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அத்தாரிட்டிங்கிறது நேம் ஆஃப் டேட்டா வாட் யூ ஆர் கோயிங் டு ஆக்சஸ். இன்டர்னல்ங்கிறது அதாவது இங்க டேட்டா பாத்துங்கிறது எந்த லொகேஷன்ல இருந்து நீ டேட்டா எடுத்து யூஸ் பண்ண போற. அண்ட் ஐடிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி ஆக்சுவல் டேட்டா வாட் யூ ஆர் கோயிங் டு ஆக்சஸ். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு டு டிஃபைன் யோர் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா how you should use your content provider. இப்ப content provider யூஸ் பண்றதுக்கு எனக்கு மொத்தம் 2 மெத்தட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ்னு பார்த்தா எனக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கெட் கண்டென்ட் ரிசால்வர், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா கர்சர் லோடர் அப்படிங்கிற அந்த மெத்தட். இதுல இந்த கெட் கண்டென்ட் ரிசால்வர்ங்கிறது நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இட் ரிசால்வ்ஸ் தி கண்டென்ட் ஆஃப் தி URI அப்படின்றது போட்டிருக்கோம். ஆக்சுவலி இஃப் யூ see here, இது பார்த்தாலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட இந்த ஒரு வெப் அட்ரஸ் மாதிரி என்ன நம்மளுக்கு இங்க HTTPன்றது இல்ல, இங்க ஒரு வெப் அட்ரஸ் மாதிரி இருக்கு இல்லையா. சோ இது இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு URI, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்றது சொல்லுவோம். சோ your get content resolver what it does is நம்ம என்ன URI வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்றோமோ அதுல இருக்கிற டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் for this get content resolver method, if I'm going to pass this data as the value or the parameter, what it will do is அந்த URI க்கு ஏத்த டேட்டா எங்க இருக்கோ அந்த டேட்டாவை fetch பண்ணி retrieve பண்ணி it will give it to me as an output. That is the job of your get content resolver method. So cursor loaderங்கிறது ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்மளோட கம்பேரிசனே கண்டென்ட் ப்ரொவைடருக்கும் டேட்டா பேஸ்க்கும் தான். டேட்டா பேஸ் மாதிரியே தான் இங்க நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணுவோம். கிரியேட் பண்றது, இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது, மாடிஃபை ஆர் அப்டேட் பண்றது எல்லாமே டேட்டா பேஸோட ஆப்ரேஷன்ஸ் தான்.
ஒரே ஒரு ஆபரேஷன் டேட்டாபேஸ்ல பண்ணாதது இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை அப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவுல ஷேர் பண்ணிக்கிறது. சோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் நம்ம கண்டென்ட் ப்ரொவைடருக்கே வருமே தவிர மத்தபடி அங்க என்னென்னலாம் ப்ராசஸ் நம்ம பார்த்தோமோ அப்டேட்டுக்கு query, இன்சர்ட்டுக்கு query, அதாவது query இந்த சென்ஸ் query வந்து மெத்தடா எழுதணும். அதே போலதான் இங்கேயும் பார்ப்போம். சோ அதுல வந்து நம்ம கர்சர் லோடர் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருக்கோம். ஆக்சுவலா நேற்று டேட்டாபேஸ் பார்க்கும்போது கர்சர் கிளாஸ்னோட யூசேஜ் பார்த்தோம். சோ இட் பாயிண்ட்ஸ் டு a particular record what you are trying to fetch அப்படின்றது மாதிரி நேற்றுக்கு பார்த்தோம். The same thing happens here also. இங்க வந்து ஒரு query-ய வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா என்ன அப்படின்னா கர்சர் லோடர். சோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா by pointing to that particular data. இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த கர்சர் லோடர் has 6 different arguments. அதுல வந்து அந்த thisங்கிறது current calling object என்னவோ அதுக்கு போய்டும். all contactsங்கிறது இங்க நம்ம எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். அதாவது என்னன்னா என்னோட போன்ல இருந்து contacts என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படின்றது அந்த all contacts parameterனோட வேல்யூ. சோ அப்போ what about அந்த 4 நல்ங்கிறது ஒரு 4 வேல்யூ இருக்கு. I mean 4 parameter இருக்கு. அந்த 4 நல்க்கு மீனிங் என்ன அப்படின்னா first null is nothing but projection. So அந்த first nullக்கு projection னாக்கா என்ன அப்படின்னாக்கா it returns how many columns are executed. இப்போ for example என்னோட ஒரு டேபிள் வச்சுக்கலாம். அந்த டேபிள்ல ஒரு 4 காலம்ஸ்ல நான் டேட்டா போட்டிருக்கேன்னா ப்ரொஜெக்ஷன்ல வந்து நான் கொடுக்கிற வேல்யூ பொறுத்து it returns a number of columns what I pass to my cursor loader method. அதே வந்து suppose நான் அந்த first null வந்து projection, second and third வந்து it is nothing but filtering and last one is nothing but sorting. So filteringல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து என்னோட டேட்டாபேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் xxxன்னு யாரோட நேம் இருக்கோ அவங்க எல்லாரையும் எனக்கு ஃபில்டர் பண்ணி காமி அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ரெண்டு நல்லும். அதாவது first null is for projection, second and third null is for filtering and fourth null is for sorting. இதுல projection னா it returns a number of columns which are executed. null இந்த last null sorting னு சொன்னதுனால நம்மளுக்கே அது தெரியும். அதாவது நம்மளோட டேபிள்ல இருக்கிற டேட்டாவை ஏதோ ஒரு ஆர்டர்ல ascending orderலயோ இல்ல descending orderலயோ சார்ட் பண்ணி தர போகுது. And what about these two null values, these two null parameters அப்படின்னா those are meant for filtering operation. So filtering operation னா என்னோட டேபிள்ல என்னோட கண்டென்ட் ப்ரொவைடர் ஒரு டேட்டா ப்ரொவைட் பண்ணுதுன்னா அதுல இருந்து I have to fetch xxxன்ற கான்டாக்ட்ஸ் யார் யாரோட நேம்ல எல்லாம் இருக்கோ அதை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி காமி. அப்ப ஏன் நான் நல்ல ஃபில்டரிங்க்கு வந்து ரெண்டு நல் வேல்யூ பாஸ் பண்ணுவோம்? எப்படியும் ரெண்டுமே ஃபில்டரிங் தானே, அப்ப நான் ஒரு நல் மட்டுமே பாஸ் பண்ணலாமே அப்படின்னாக்கா there comes a point என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நல் வந்து it executes a normal SQL query. அதாவது SQLite யூஸ் பண்ணி ஒரு நார்மல் SQL query யூஸ் பண்ணி வேர் கிளாஸ் போட்டு எனக்கு ஃபில்டர் பண்ணி டேட்டாவை கொடுக்கும். ஆனா இந்த நல் எப்படி என்ன மெத்தட் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஃபில்டரிங் நடத்தும் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபில்டரிங் மெத்தடோ இல்ல அதுக்கான கன்ஸ்ட்ரக்டாரோ யூஸ் பண்ணி எனக்கு டேட்டாவை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா கண்டென்ட் ப்ரொவைடர் கிட்ட இருந்து வர டேட்டா யூசருக்கு எப்படி போகணும், அந்த query எக்ஸிக்யூட் பண்ணா ரிசல்ட் எப்படி வரணும் அப்படின்றத இந்த கர்சர் லோடர் மெத்தட். ஸோ அதுல வந்து ஒரு ஆல் கான்டாக்ட்ஸ் அப்படின்னாக்கா இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணும். அந்த கான்டாக்ட்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணணுங்கிறது தான் இந்த ப்ரொஜெக்ஷன், ஃபில்டரிங் அண்ட் சார்ட்டிங் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் அபவுட் இப்ப இது வந்து query string வந்து நம்மளா டிஃபைன் பண்றதுன்றது இல்லாம ஏற்கனவே இருக்கிற query string நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு I have to mention the coding like this. contractங்கிறது அங்க கிளாஸ். சோ இங்க நான் வந்து contacts தான் ஆக்சஸ் பண்ண போறேன். அதனால contractன்ற கிளாஸை யூஸ் பண்ணி I am saying content_URI. So if you want I'll just show you how the coding process will be. இப்போ என்னன்னா இது வந்து ஒரு content providerக்காக எழுதியிருக்கிறது. இதுல வந்து first I'll show you how it is being executed, then we'll go. இப்போ இதுல என்னன்னா contacts page. இந்த contacts pageல வந்து நான் text views, அதாவது if you can see in the background you'll be able to see what are all the controls you have in your or what are all the views you have in your XML file. அது எல்லாமே இருக்கும். இதுல வந்து ரெண்டு டெக்ஸ்ட் வியூ அண்ட் ஒரு லிஸ்ட் வியூ வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா என்னோட இந்த கான்டாக்ட்ஸ் என்னோட கண்டென்ட் ப்ரொவைடர்ல இருந்து நான் ரிட்ரீவ் பண்ண போற கான்டாக்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் வியூவா டிஸ்பிளே ஆகும். அதுதான் இந்த என்டையர் கோடிங். ஸோ இனிஷியலா நான் வந்து கான்டாக்ட்ஸ்னோட சைஸ் எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளாக் சைஸ் கொடுத்துடுறேன் 1 2 3ன்னு. அண்ட் தென் I'll check
I'll check whether there is permission for me to access the data. அப்படி எனக்கு permission இல்ல. அதாவது இந்த entire பார்ட்டுமே என்ன அப்படின்னா செக் செல்ஃப் பெர்மிஷன்னா பெர்மிஷன் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணும். ஒருவேளை எனக்கு பெர்மிஷன் இல்லாட்டி ஐ ஹாவ் டு ரெக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷன். இல்ல இப்ப எனக்கு பெர்மிஷன் அவைலபிளா இருக்கு அப்படின்னாக்கா ஐ கேன் கோ ஹெட் வித் fetching my contacts. அந்த fetching the contacts process தான் இந்த list contacts method வந்து பண்ணும். ஃபைனலா நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா சப்போஸ் எனக்கு பெர்மிஷன் இல்ல அப்படின்னா யூ கேன் நாட் ஆக்சஸ், ஸோ பெர்மிஷன் டினைட். அதனால என்னால எந்த ப்ராசஸுமே பண்ண முடியாது. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா எனக்கு பெர்மிஷன் இருந்தா மட்டும் என்னோட கான்டாக்ட்ஸ் இங்க நான் என்னோட கர்சர் லோடர் மெத்தடுக்கு எப்படி ஆர்குமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேனோ அதுக்கேத்த மாதிரி என்னோட கண்டென்ட் ப்ரொவைடர்ல இருந்து ஃபெச் ஆகி வரும். திஸ் இஸ் தி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் யுவர் content provider. இப்போ if you can see here, you use one more method called as load in background. இப்போ நம்மளோட இந்த Android services பார்க்கும்போதும் சரி இல்ல இந்த content providers பார்க்கும்போதும் சரி எல்லா டாஸ்க்குமே பேக்ரவுண்ட்ல தான் ரன் ஆகும். So you will be seeing some more methods such as do in background, load in background. இதெல்லாம் நம்ம இதுக்கு அடுத்து பார்ப்போம். எதுக்காக அந்த do in background, load in backgroundல நம்ம பார்க்கறோம் அப்படின்னாக்கா when you're using either content providers or the services provided by your JSON services provided by your Android, இது எல்லாமே எப்படி அப்படின்னா main application run ஆயிட்டு இருக்கும்போது they should not come to the foreground. Instead, they should be running in the background. So backgroundல run ஆயிட்டு ஃபைனல் ரிசல்ட் வேணா எனக்கு மெயின் ஆக்டிவிட்டில கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். சோ இப்போ இங்கே நீங்க பாருங்களேன், இந்த அவுட்புட்ல நம்ம பார்த்தோம்னா கான்டாக்ட்ஸ் பேஜ் நமக்கு வந்திருக்கு. சோ கான்டாக்ட்ஸ் நான் ஃபெச் பண்ணணும்ங்கறத என்னோட அடுத்த ப்ராசஸ். ஆனா இங்க என்னோட லிஸ்ட் வியூ இட் இஸ் நாட் விசிபிள் அட் ஆல். அதுக்கு முன்னாடி எனக்கு பெர்மிஷன் கேக்குது, உனக்கு பெர்மிஷன் இருக்கா இல்லையா. அப்படி பெர்மிஷன் வந்து அலௌடா இருந்தாதான் உனக்கு அந்த ஆக்டிவிட்டி காமிக்கவே செய்யும். இதுவுமே எங்கே நடக்கும் அப்படின்னா எல்லாமே பேக்ரவுண்ட்ல தான் இந்த டவுன்லோடிங் ஃபெட்சிங் எல்லாமே பேக்ரவுண்ட்ல தான் நடக்கும். எதுவும் ஃபோர்கிரவுண்ட்ல வராது. பட் if you want, you can just retrieve the result to the foreground. எப்படின்னா அதுக்கு on post execute ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுவும் நம்ம இதுக்கு அப்புறம் வரும்போது பாப்போம். Am I audible? Shall we continue? Am I audible? I hope you all are clear with what is a content provider. Okay. So next we'll continue with how to use your content providers. இது வந்து ப்ரொஜெக்ஷன்னா என்ன, ஃபில்டரிங்னா என்ன, சார்ட்டிங் ப்ராசஸ்னா என்ன அப்படின்றது தனித்தனியா அந்த பெராமீட்டர்ஸ் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த பெராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பில்ட் இன் கண்டென்ட் ப்ரொவைடர். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஒரு கண்டென்ட் ப்ரொவைடர் கிரியேட் பண்றோம் அப்படின்னாக்க எப்படி கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கான ரிக்வயர்ட் மெத்தட்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா இந்த கெட் டைப், ஆன் கிரியேட், query, insert, delete and updateங்கிறது. So if you are planning to create an application which uses all these methods, so அப்ப you should know what is the job of all these methods. So I should create a content provider in such a way that இந்த எல்லா மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி தான் கண்டென்ட் ப்ரொவைடர் கிரியேட் பண்ணணும், நாம கிரியேட் பண்றது. ஸோ இதுல இந்த கெட் டைப்புங்கிறது என்ன அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் தி MIME டைப் ஆஃப் டேட்டா ஃபார் த கிவன் URL. ஸோ இந்த நம்ம இங்க என்ன URL கொடுக்குறோமோ அதுக்கு வந்து எனக்கு MIME டைப்ல, அதாவது மைம் டைப்னு சொல்லுவாங்க, மல்டிமீடியா மெசேஜஸ்ன்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ல இட் ரிட்டர்ன்ஸ் மீ தி டேட்டா. ஸோ அந்த டேட்டா எனக்கு ரிட்டர்ன் ஆகுறது எதுக்காக மல்டிமீடியா மெசேஜஸ் அப்படின்னா நான் வந்து கண்டென்ட் ப்ரொவைடர் யூஸ் பண்ணி இமேஜஸும் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல இருந்து புக் மார்க்ஸ், ஹிஸ்டரி, இல்ல வேற ஏதாவது நான் பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்றேன், இல்ல ஏதாவது டெக்ஸ்ட் ஃபைல் டவுன்லோட் பண்றேன், இந்த மாதிரி என்ன நான் டவுன்லோட் பண்ண ஆடியோ ஃபைல் இல்ல சாங்ஸ் ஏதோ டவுன்லோட் பண்றேன், இந்த மாதிரி எது நான் டவுன்லோட் பண்ணாலும் இட் ஷுட் சப்போர்ட். ஸோ அதனால தான் அந்த கெட் டைப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் தி MIME டைப் ஆஃப் டேட்டா. ஆன் கிரியேட் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டென்ட் ப்ரொவைடர் நம்ம கிரியேட் பண்றது, நம்மளோட கண்டென்ட் ப்ரொவைடர் கிரியேட் ஆகணும்னா இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனாதான் கண்டென்ட் ப்ரொவைடர் கிரியேட்டே ஆகும். queryங்கிறது இட் இஸ் யூஸ் டு சே வெதர், அதாவது இட் இஸ் யூஸ் டு செக் வெதர் தேர் இஸ் a request from the client. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கண்டென்ட் ப்ரொவைடர் இருக்கு, அதாவது கண்டென்ட் ப்ரொவைடர் ஐ டேக் அ ப்ரௌசர். ஓகே, ஸோ அந்த ப்ரௌசர்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் லாஸ்டா என்ன வெப்பேஜ் வந்து ப்ரௌஸ் பண்ணேன் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ what I'll do, I'll go to the history, I'll see what is the web page last viewedல என்ன web page இருக்குன்றது பாப்பேன்.
சோ இங்க இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு விதமான ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாதிரி நடக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம என்னன்னா ப்ரௌசரை நம்ம பண்றதுனால நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் வந்து வெப் சர்வருக்கு போயிட்டு அங்கே இருந்து தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. சோ அதனால அந்த இப்போ இந்த queryன்றது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் இஃப் தேர் இஸ் கோயிங் டு பி சச் அ கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், நான் ஒரு query கொடுத்து அதுக்கான ரிசல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே 5th ரோல என்ன டேட்டா இருக்கு, என்னோட கான்டாக்ட்ஸ் பேஜ்ல 5th கான்டாக்ட் யாரோடது இருக்கு அப்படின்றது என்னோட கண்டென்ட் ப்ரொவைடர் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஐ ஹாவ் டு ரைட் அ query saying that contact number equal to 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே யாரோட கான்டாக்ட் டீடைல் இருக்கு, அவங்களோட ஐடியும் நேமும் கொடு அப்படின்னு, இல்ல போன் நம்பரும் நேமும் கொடு அப்படின்னா ஐ ஹாவ் டு ரைட் தி query. சோ அதுதான் இந்த query மெத்தடோட வேலை. other than that இந்த insert update delete எல்லாமே those are used for inserting data to the content provider, updating data to the content provider, and deleting data from the content provider. So all these are related to content providers what you create. இப்ப நார்மலா built-in content providers நாம இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஏன்னா everything is already available there. Just you have to say என்ன மெத்தட் யூஸ் பண்ணா அந்த டேட்டா உனக்கு கிடைக்குமோ அதை மட்டும் நம்ம யோசிச்சு அதுக்கான கோடிங் மட்டும் எழுதினா போதும். ஆனா இங்க வந்து கண்டென்ட் ப்ரொவைடர் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. சோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ணும். அந்த மெத்தட்ஸ் தான் இப்ப நாம பார்த்திருக்கிற இந்த 6 மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட், இப்ப இதுல வந்து ஐ ஜஸ்ட் ஷோ யூ an example of how to create your own content provider. சோ இங்க பாருங்க, இதுலயே வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஜோஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வந்து ஜோ ஸ்மித்ன்னு இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஐடி 1. செகண்ட் கண்டென்ட் வந்து ஜேன் டோன் இருக்கு, சோ அவங்களோட ஐடி வந்து 2. சோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பெர்மிஷன்ஸ் செக் பண்ணிட்டு அந்த பெர்மிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கர்சர் லோடரை கால் பண்ணி அதுக்கப்புறமா கான்டாக்ட் ஐடி என்னவோ கான்டாக்ட் நேம் என்னவோ அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. இப்போ கான்டாக்ட் நேமையும் கான்டாக்ட் ஐடியும் நான் டிஸ்பிளே பண்றதுக்கு ஐ ஷுட் யூஸ் திஸ் கான்டாக்ட்ஸ் கான்ட்ராக்ட் கிளாஸ், அதை வச்சுதான் நான் காலே பண்ண முடியும். சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபைனலா இங்க வந்து ஒரு செட் லிஸ்ட் அடாப்டர் வச்சு கால் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் ப்ரொவைடர்ல இருந்து கான்டாக்ட்ஸ் வரும்போது அது வந்து ஒரு லிஸ்ட் வியூல வரணும் அப்படின்றதுக்காக தான் ஃபைனலா ஒரு லிஸ்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஆபரேஷன்ஸ் வாட் வி saw right now. That is some of the parameters what we pass for cursor loader method. So இங்க வந்து the same thing, அதே கோடிங் தான் ஸ்லைட் சேஞ்சஸ் ஓட get type method யூஸ் பண்ணா அங்க வந்து URI தான் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணும். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் ப்ரொவைடர் வந்து கான்டாக்ட்ஸ் கண்டென்ட் ப்ரொவைடர் கிடையாது, ஒரு புக் ப்ரொவைடர்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த புக் ப்ரொவைடர் கிளாஸ்க்கு நம்ம என்னென்னலாம் டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா புக்கினோட ஐடி, டைட்டில், ISBN நம்பர், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கண்டென்ட் ப்ரொவைடர் நான் கிரியேட் பண்ணிருக்க புக் ப்ரொவைடருங்கிற கண்டென்ட் ப்ரொவைடர்ல எல்லா டீடைல்ஸ், எல்லா புக்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 புக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 10 புக்ஸுக்குமான டீடைல்ஸுமே நான் அங்க போட்டிருப்பேன். சோ அந்த டீடைல்ஸை போட்டுட்டு இப்ப நம்ம பார்த்த அந்த 6 செட் ஆஃப் மெத்தட்ஸ் கெட் டைப், query, insert, delete இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து டேட்டாவை ஃபெச் பண்ண போறோம் அப்படின்றத இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இங்க டேட்டாபேஸ் as it is similar to your database, you can create a database. அதுல வந்து வேல்யூஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். சோ டேட்டாபேஸ் யூஸ் பண்றதுனால DB ஹெல்பர் கிளாஸ் வேணும், ஆன் கிரியேட் வேணும். இந்த ஆன் அப்கிரேட் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் நேத்துக்கு நம்ம டேட்டாபேஸ்ல பார்த்தது. சோ ஒரு வெர்ஷன் வேணும். டெலீட்ங்கிறது எதுக்காக அப்படின்னா suppose if you want to delete any book detail then you call the delete method. அதே போல insert பண்ணாலும் insert method கால் பண்ணும், அப்டேட்டுக்கு அப்டேட் மெத்தட கால் பண்ணும். and now we'll see what is the get type method. so இந்த get type methodல நான் என்ன பண்றேன் அப்படின்னா I have two cases. ஒன்னு வந்து எல்லா புக்ஸினோட டீடைல்ஸுமே ரிட்ரீவ் பண்றது, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் புக்னோட டீடைலை மட்டும் ரிட்டர்ன் பண்றது. சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் ஆல் புக்ஸ்னா அதுக்குன்ட்டு 2 கேஸ் வச்சிருக்கேன். புக்ஸ்ன்னு சொன்னாக்கா எல்லா புக்ஸ், அதாவது என்னோட கேஸ் வந்து புக்ஸ்ங்கிற வேல்யூக்கு மேட்ச் ஆச்சுன்னா எல்லா புக்ஸினோட டீடைல்ஸும் ரிட்ரீவ் ஆகும். அதே என்னோட கேஸ் ஐடியும் என்னோட கேஸ் வேல்யூவும் புக் ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் புக் மட்டும் எனக்கு ரிட்ரீவ் ஆகும். சோ இதுல எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னாக்கா நம்ம டேட்டாபேஸ் என்னென்னலாம் ஆபரேஷன்ஸ் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் இருக்கும் கிரியேட். ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா யூ வில் ஆல்சோ see about exceptions. so எதுக்காக எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா சப்போஸ் இஃப் your queries cannot be handled then நம்மளுக்கு வந்து சொல்லணும் ஏதோ ஒரு விதமான SQL exception வரணும். அதுக்காக you will be including a type of exception called as SQL exception. so அது இருந்துச்சு அப்படின்னா
suppose if there are any runtime exceptions in your database. So this is how you have to create your own content provider. Your own content provider naka adavadhu நம்மளா create பண்றோம்னா இந்த 6 methods மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Next என்ன அப்படினா we'll be seeing about இந்த content provider க்கு வந்து ஒரு design file சொல்லி அதுக்கு மேல கொடுத்த அதே கோடிங், அதாவது click add title button, on click retrieve title button. இந்த ரெண்டு பட்டன்ல ஏதாவது நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா add titleனா நான் ஏதோ ஒரு புக்குனோட வேல்யூ அங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்றது. அதாவது புக்குனோட டைட்டில் கொடுத்துட்டு ISBN நம்பர் கொடுத்து ஐடி கொடுத்து அதை நான் ஸ்டோர் பண்றது. அதே ரிட்ரீவ் டைட்டில்னா ஏதோ ஒரு டைட்டில நான் கொடுத்து அந்த புக்குனோட டீடைல்ஸை ரிட்ரீவ் பண்றது. ஸோ இங்க this is the output for the above section of program. இங்க வந்து என்ன அப்படின்னா ரெண்டு பட்டன், ஒன்னு வந்து add title, இங்க இந்த டோஸ்ட்க்கு பின்னாடி retrieve titleனு ஒரு பட்டன் இருக்கு. So if you click on, if you give the appropriate data, இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் add ன்னு சொன்னேன்னா என்னோட புக்னோட டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்கிற நேம் அண்ட் ISBN நம்பரோட போய் ஆட் ஆயிடும். அதே ரிட்ரீவ்னா I should specify ISBN நம்பர் கொடுத்து I can retrieve, இல்ல நேம் கொடுத்து I can retrieve. So basically ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனுக்கு எந்த புக் மேட்ச் ஆகுதோ அந்த புக்கை நான் ரிட்ரீவ் பண்ற மாதிரி கொடுக்கணும். So that is what is happening here. இதுல என்ன அப்படின்னா இதுலயுமே வந்து சில வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்ட் தான் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னா ஹனிகோம் வெர்ஷன்ல இருந்தே நம்மளுக்கு அந்த ஆண்ட்ராய்ட் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் வந்து சப்போர்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் எந்த வெர்ஷன் அப்படின்றது. ஏன்னா இப்ப நம்ம ஹனிகோம்பை தாண்டி ஹையர் வெர்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் எல்லாம் தேர் வில் பி அ சப்போர்ட் ஃபார் யோர் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். நெக்ஸ்ட் திங் வில் பி சீயிங் அபவுட் SMS மெசேஜிங். ஸோ SMS மெசேஜிங்ன்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலி when you have, அதாவது இப்ப நம்மளோட எமுலேட்டர் ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து பார்த்திருக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு எமுலேட்டர் ரன் பண்ணும்போது ஒரு நார்மல் டிவைஸ்ல என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ பேசிக் அப்ளிகேஷன்ஸ் அந்த எமுலேட்டர்லயும் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு விதமான அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா SMS அப்ளிகேஷன். ஸோ எமுலேட்டர்ல பை டிஃபால்ட் ஏற்கனவே ஒரு SMS அப்ளிகேஷன் இருக்கும். அதை தான் வந்து நாம இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா நேட்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா as a developer you are going to develop an application, an SMS application. ஸோ அது வந்து நம்மளோட ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நேட்டிவ் SMS அப்ளிகேஷனுக்கும் இங்க நாம கிரியேட் பண்ண போற SMS அப்ளிகேஷனுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா நேட்டிவ் SMS அப்ளிகேஷன்ல டெஸ்டினேஷன் அட்ரஸ்ல யாரோட மொபைல் நம்பரோ இல்ல அந்த யாரோ ஒருத்தவங்களோட மொபைல் நம்பர் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா அவங்களோட நேமோ டெஸ்டினேஷன் அட்ரஸா போட்டு ஒரு மெசேஜை டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். பட் இங்க வந்து நாம வந்து எல்லாமே வந்து வர்ச்சுவலா தான் பண்ணிட்டு இருக்கோம். So Android Studioல you are going to develop an application, அதாவது a similar application which is capable of sending and receiving SMS messages. So அந்த அப்ளிகேஷன்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து யாரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்க முடியாது. ஏன்னா it is only virtual. So it is not capable of contacting a person by giving the contact number. So அதனால ஒரு எமுலேட்டருக்கு ஒரு ஐடின்றது ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டா நீங்க ரன் பண்ண, சப்போஸ் இஃப் யூ ஹேவ் தி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடி யூ கேன் ட்ரை இட் அவுட். ஒரு எமுலேட்டர் ரன் பண்ணா அதுக்கு மேல அதனோட ஐடி வந்து டார்கெட் விஎம்னு சொல்லி 5554 5556 அப்படின்ற ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை தான் டெஸ்டினேஷன் அட்ரஸா நம்ம கிரியேட் பண்ண போற மெசேஜிங் அப்ளிகேஷன்ல நம்ம கொடுக்க போறோம். அதர் தேன் தட் இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸை தவிர பாக்கி எல்லாமே நேட்டிவ் SMS அப்ளிகேஷனுக்கும் நாம இப்ப டெவலப் பண்ண போற SMS அப்ளிகேஷனுக்கும் எவ்ரிதிங் சிமிலர். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் மட்டும் நேட்டிவ் SMS அப்ளிகேஷன்ல கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. So this is all about your native SMS application. என்ன நீங்க நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், we are going to develop an application which is capable of sending and receiving SMS messages. So இப்போ in order to develop an SMS application first step நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we need to acquire the system's permission. அந்த systems permissionக்கான கோடு நாம எங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா Android Studio ID நம்ம ஓபன் பண்ணோம்னாக்கா நம்மளோட அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல you can see ஆப்புக்குள்ள, அதாவது manifest XML குள்ள Android manifest.xml னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல
you have to mention the coding for requesting permission. அந்த permission-க்கான code தான் இங்க கொடுத்திருக்கோம். So android.permission.send SMS அப்படின்னா it means that நாம வந்து system கிட்ட request பண்றோம். எதுக்காக அப்படின்னா SMS messages send பண்றதுக்கு எனக்கு permission கொடு. என்னோட application யூஸ் பண்ணி SMS messages send பண்றதுக்கு எனக்கு permission கொடு. அதுதான் இந்த permission-க்கான meaning. So இப்போ நான் வந்து application develop பண்ண போறேன். அதுக்கு எனக்கு permission கிடைச்சாச்சு. Next step என்ன? I have to send SMS message using my application. So அதுக்கு நாம யூஸ் பண்ண போற மெத்தட் தான் என்ன அப்படின்னா it is nothing but the send text message. Your send text message takes in 5 parameters. 5 parameters எடுத்து தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த 5 parameters என்னென்ன அப்படின்னா number 1 destination address, number 2 SC address, text, sent intent and delivery intent. Destination address na enna அப்படினா யாருக்கு நாம மெசேஜ் அனுப்ப போறோமோ அவங்களோட நம்பர் தான் வந்து destination address. SC addressங்கிறது என்ன அப்படினா it is nothing but a service center address. In the service center address na enna அப்படினா normally generally when you send an SMS message நம்மளோட மெசேजेस எல்லாம் ஒரு service centerக்கு போயிட்டு அந்த சர்வீஸ் சென்டர்ல இருந்து தான் நம்ம டெஸ்டினேஷன் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அங்கே போகும். That is the use of this service center. So your service center acts as an intermediate between the source and destination who are trying to communicate using SMS messages. So அப்போ திரும்ப எனக்கு நான் யாருக்கு அனுப்புறேனோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு ரிப்ளை வருது அப்படின்னா அதுவும் எப்படி வரும்னா அந்த ரிப்ளை வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு வரும். Service center la irundhu da enoda number ku varum. So this is the actual process which is taking place. So and the 5 arguments send text message ku enna 5 arguments venum அப்படினா destination address, SC address and texting ங்கிறது it is the actual message what you are going to send. Sent intent and delivery intent na enna அப்படினா sent intent ங்கிறது it is nothing but the message அதாவது நம்ம கிட்ட இருந்த மெசேஜ் சென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்டென்ட் ஒரு ஆக்டிவிட்டி கால் ஆகும் saying that your message has been sent. இப்போ நமக்கு இந்த ஜிமெயில் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி your message has been sent ன்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கால் ஆகும். அது எப்படி கால் ஆகும் அப்படின்னா using the sent intent method. அதே டெலிவரி இன்டென்ட்னா என்னன்னா நான் யாருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேனோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் டெலிவர் ஆனதுக்கு அப்புறம் கால் ஆகுற இன்டென்ட் தான் டெலிவரி இன்டென்ட். So these are the 5 arguments which you have to specify for sending a text message within the send text message method. So இப்போ என்ன அப்படின்னா மெசேஜ் சென்ட் பண்றதுன்றது you can send it in 2 ways. நார்மலா ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆக்டிவிட்டில இருந்தும் நாம மெசேஜ் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லாம you can also send message using your intent. So அதுதான் நம்ம அடுத்து பார்ப்போம். So இப்போ இங்க என்ன அப்படின்னா before going to how to send message using intent, first we can have a look at நம்மளுக்கு permissions இருக்கா இல்லையா. permissions இருந்ததுன்னா I'll be able to send and receive message. அப்படி எனக்கு permission denied na I cannot send SMS messages. So in case if you don't have any permission you have to request for permission. So அந்த permission grant ஆனாதான் நம்மளுக்கு வந்து SMS send பண்ண முடியும். So whether to check I have permission or not நான் எனக்கு வந்து on request permission result அப்படின்ற மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணி என்னோட டோஸ் மெசேஜ்ல என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து I'll know my permission status. Access allowed இல்ல denied அப்படின்றது எனக்கு தெரிய வந்துரும். So once I am allowed to send or once I am permitted to send an SMS, what I can do is I can simply என்னோட ஏதோ ஒரு பட்டன் வச்சுட்டு அதுல சென்ட் SMS அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு மெசேஜ் போற மாதிரி I can set. எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா using this send text message. So இங்க நான் வந்து send SMS யாருக்கு இந்த 5554ங்கிற நம்பருக்கு hello my friendsங்கிற மெசேஜ் அனுப்ப போறேன். So எப்படி அனுப்பணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முன்னாடி you need to access a class called as SMS manager class. So it is a class which manages all the operations related to your SMS applications. So அதனால நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க SMS manager கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி தான் you are going to call your send text message. So இங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கான பாராமீட்டர் இங்க இருக்கு, என்னோட மெசேஜ்க்கான பாராமீட்டர் இங்க இருக்கு. So send SMSன்ற இந்த மெத்தட் கால் ஆகும்போது கண்ட்ரோல் எனக்கு எங்க வரும்னா இங்க வரும், send text messageக்கு வரும். So இதுல என்னோட பாராமீட்டர்ஸ் நான் என்னென்னலாம் கொடுத்திருக்கேனோ டெஸ்டினேஷன் அட்ரஸ் அண்ட் மெசேஜை எடுத்து எனக்கு அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு என்னோட மெசேஜை கொண்டு போய் டெலிவர் பண்ணும். This is how to send SMS programmatically. Suppose if you are going to send SMS message using your
இன்டென்ட்ல எப்படி கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுக்கணும். இன்டென்ட்னாலே நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா intent is not capable of calling the corresponding activity. Start activity method execute ஆனாதான் intent யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை நம்மளால டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். அதனாலதான் இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டின்னு ஒரு மெத்தட் லாஸ்டா கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த புட் எக்ஸ்ட்ரான்றது நம்மளுக்கு 2 மெத்தட் இருக்கு. இது வந்து நம்ம பாசிங் டேட்டா யூசிங் இன்டென்ட்லயே நம்ம பார்த்தோம். புட் எக்ஸ்ட்ராஸ், கெட் எக்ஸ்ட்ராஸ்ன்ற மெத்தட் பார்த்தோம். சோ புட் எக்ஸ்ட்ரானா என்ன அப்படின்னா you're going to input some kind of data to your system, to your application. சோ அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற மெத்தட் தான் புட் எக்ஸ்ட்ரா. இங்க நான் 2 புட் எக்ஸ்ட்ரா மெத்தட் யூஸ் பண்றேன். ஒன்னு வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்றதுக்காக, இன்னொன்னு மெசேஜ் ஸ்பெசிஃபை பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், if I am going to send a group message, ஒரு 4-5 பேருக்கு நான் ஒரே மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா in that case I can use the intent where இந்த புட் எக்ஸ்ட்ரா மெத்தட்ல யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்க எல்லாரோட அட்ரஸும் போட்டுட்டு என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதுக்கு இன்னொரு புட் எக்ஸ்ட்ரா மெத்தட் as it is given here, இன்னொரு புட் எக்ஸ்ட்ரா மெத்தட் போட்டுட்டு I can send the message. Finally you have to say நம்மளோட இன்டென்ட் சென்ட் பண்ண போற அந்த மெசேஜ் வந்து SMS மெசேஜா MMS மெசேஜா. சோ பேஸ்ட் ஆன் வாட் டைப் ஆஃப் மெசேஜ் அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு அதுக்கான ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் MMSனா இன்டர்நெட் யூஸ் பண்ணணும், SMSனா தேவை கிடையாது. சோ அதனால செட் டைப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மெசேஜினோட டைப் MMS இருந்தா MMS அனுப்பணும், இல்ல SMS இருந்தா SMS ஸ்பெசிஃபை பண்ணணும். சோ this block of code is used to send your மெசேஜ் யூசிங் இன்டென்ட். சோ அப்போ இன்டென்ட் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா புட் எக்ஸ்ட்ரா மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், டெஸ்டினேஷன் அட்ரஸும் மெசேஜும். சோ இதெல்லாம் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி மெத்தட் கால் ஆனாதான் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அதை எழுதினாலே மெசேஜ் யூசிங் இன்டென்ட். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இப்ப நான் மெசேஜ் சென்ட் பண்றதை பத்தி மட்டும் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். What happens when you receive an SMS message? You will be notified. The user will be notified saying that the SMS applicationல வந்து ஒரு badge இந்த மாதிரி 1ன்னு சொல்லி ஒரு ரெட் கலர்ல ஒரு badge, which means that you have received a message. So நம்மளோட சிஸ்டம்ல, நம்மளோட டிவைஸ்ல நம்மளுக்கு இந்த SMS மெசேஜ் ரிசீவ் பண்ண வைக்கிறது யாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. அதுதான் யாரு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி பிராட்காஸ்ட் ரிசீவர். அந்த பிராட்காஸ்ட் ரிசீவர்ங்கிற அந்த நேம் வச்சு நாம கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரிசீவிங் சம்திங். இங்க என்ன அந்த ரிசீவிங் அப்படின்னாக்கா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரிசீவிங் SMS மெசேஜஸ். சோ அப்ப நான் சிம்பிளா ரிசீவர்னே சொல்லிடலாமே. எதுக்காக நான் பிராட்காஸ்ட் ரிசீவர் சொல்லணும் அப்படின்னாக்கா யுவர் பிராட்காஸ்ட் ரிசீவர் இஸ் கேப்பபிள் ஆஃப் checking for messages, any input SMS, incoming SMS messages, and it sends all and the messages and the SMS messages it sends to all the appropriate applications. So to best explain what is the job of a broadcast receiver, நாம வந்து இப்போ ஸ்விக்கிலயோ இல்ல ஜொமேட்டோ, let us take ஸ்விக்கில வந்து நாம இப்போ ஃபுட் ஆர்டர் பண்றோம். அப்படி நான் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ரெஸ்டாரண்ட்னு சர்ச் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணி கார்ட்ல போட்டுருவேன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எனக்கு பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போகும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐ வில் பி ஏபிள் டு ட்ராக் வேர் மை ஃபுட் இஸ், அதாவது என்னோட டெலிவரி பார்ட்னர் எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்றது எனக்கு மேப்ல காமிக்கும். சோ இங்க ஒரு அப்ளிகேஷன் தான் ஸ்விக்கிங்கிறது, ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன். சோ இதுல வந்து எனக்கு இத்தனை விதமான ப்ராசஸ், ஃபுட்டை செலக்ட் பண்றது, பேமெண்ட் பண்றது, and also tracking my status of ordered item. So இதுல என்ன அப்படின்னா நாம பேமெண்ட் பண்ணும்போதும் சரி இல்ல அந்த என்னோட ஃபுட்னோட அந்த லொகேஷன் என்ன லொகேஷன்ல இருக்குன்றது நான் ட்ராக் பண்ணும்போதும் சரி I will be getting incoming messages. அந்த incoming messages எங்கெல்லாம் எல்லாத்துலயுமே ஒரே மெசேஜ் தான் வரப்போகுது. உன்னோட டெலிவரி பார்ட்னர் இந்த லொகேஷன்ல இருக்காங்க, இன்னும் 5 minutesல வந்துருவாங்க. ஓகே, இப்போ நீ பேமெண்ட் பண்ண போறியா? பேமெண்ட் பண்றதுக்கு வந்து இதுதான் உன்னோட OTP, இவ்ளோ அமௌண்ட் இஸ் டிடெக்டட், இவ்ளோ அமௌண்ட் வந்து பெய்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு மெசேஜஸ் வரும். இந்த மெசேஜஸ்லாம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வரும் அப்படின்னா நம்மளோட நார்மல் SMS அப்ளிகேஷனுக்கும் வரும். ஸ்விக்கி ஓபன் பண்ணா அதுலயுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கும். இப்ப பேமெண்ட்னு பொறுத்த வரைக்கும் சப்போஸ் if I'm going to make a payment using PhonePe or GPay, அதை ஓபன் பண்ணா அதுலயுமே எனக்கு நோட்டிபிகேஷன் இருக்கும். ஆக்சுவலா இங்க நம்ம பண்ண ப்ராசஸ் ஒண்ணுதான், ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கான நான் பேமெண்ட் நான் பண்ணிருக்கேன்.
அவ்வளவேதான். அப்புறம் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபுட் டெலிவரி அந்த டெலிவரி பார்ட்னர் எங்க இருக்காங்கன்றது நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவேதான். ஆனா இந்த ஒரே ஆபரேஷனுக்கு ஐ வில் பி ரிசீவிங் SMS மெசேஜஸ் இன் 3 டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸ்விக்கிலையும் வரும், ஜிபேல போன்பேலையும் வரும், நார்மல் SMS அப்ளிகேஷன்லயும் வரும். இது எதனால இப்படி வருது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ப்ராட்காஸ்ட் ரிசீவர். ஸோ ப்ராட்காஸ்ட் ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு டாஸ்க் நீ உன்னோட டிவைஸ்ல நீ பண்ணும்போது அது வந்து SMS ரிலேட்டட் டாஸ்கா இருந்துச்சுன்னா இட் வில் சர்ச் ஃபார் எனி இன்கமிங் மெசேஜஸ். அந்த மாதிரி வர இன்கமிங் மெசேஜஸ் யார் யாருக்கெல்லாம் அந்த இன்கமிங் மெசேஜஸ் வந்து போய் சேரணுமோ அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும். தட் இஸ் தி ஜாப் ஆஃப் யுவர் ப்ராட்காஸ்ட் ரிசீவர். ஸோ இன் ஆர்டர் டு யூஸ் யுவர் ப்ராட்காஸ்ட் ரிசீவர் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் தி ப்ராட்காஸ்ட் ரிசீவர். நம்ம எப்போ ரெஜிஸ்டர் பண்றோமோ அந்த மொமெண்ட்ல இருந்து தான் அது இந்த மெசேஜஸ் ப்ராட்காஸ்ட் பண்ற வேலையை ஆரம்பிக்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு அன்ரெஜிஸ்டர் இட், அந்த மொமெண்ட்ல இருந்து இட் ஸ்டாப்ஸ் இட் ஜாப் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் மெசேஜஸ். சோ ரெஜிஸ்டர் பண்ணணும், அன்ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே போல ப்ராட்காஸ்ட் ரிசீவரோட சேர்த்து கெட் மெசேஜ் பாடி இல்ல ஆன் ரிசீவ் இல்ல கெட் ஒரிஜினேட்டிங் அட்ரஸ் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். கெட் மெசேஜ் பாடினா என்னன்னா என்ன மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கோ அதனோட கண்டென்ட் மட்டும் என்னன்றது என்னால ஃபெச் பண்ண முடியும். அதே போல கெட் ஒரிஜினேட்டிங் அட்ரஸ்னா என்ன அப்படின்னா என்னோட இந்த ப்ராட்காஸ்ட் ரிசீவர் வில் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் தி சென்டர் ஆஃப் தி மெசேஜ் அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் எனக்கு கொடுக்கும். அந்த ஒரிஜினேட்டிங் அட்ரஸே எனக்கு கொடுக்கும். அண்ட் ஆன் ரிசீவ்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த ப்ராட்காஸ்ட் ரிசீவர் வந்து மெசேஜஸ் ரிசீவ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சோ அது எப்படி ரிசீவ் பண்ணும் அப்படின்னா only by calling this on receive method. So this is how your broadcast receiver works in receiving SMS messages. Suppose இப்போ என்னோட இந்த broadcast receiver பண்ற வேலை என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கு. எனக்கு அப்படி இருக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்றதுனால எனக்கு மெசேஜ் வருது பேமெண்ட்டுக்கு இல்ல லொகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு இது எல்லாத்துக்கும் எனக்கு மெசேஜ் வருதுன்னா அது எனக்கு ஸ்விக்கில மட்டும் வந்தா போதும். நார்மல் SMS அப்ளிகேஷன்ல வர வேண்டாம், இல்ல ஜிபே ஆர் போன்பேல எனக்கு இது சம்பந்தமா இந்த டேட்டாவும் வர வேண்டாம் அப்படின்னா அது நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதாவது ப்ராட்காஸ்ட் ரிசீவர் எந்த அப்ளிகேஷனுக்கு எக்ஸாக்டா டேட்டா மெசேஜ் அனுப்பணுமோ அதுக்கு மட்டும் ரிசீவ் பண்ணி கொடுத்தா போதும். வேற எந்த அப்ளிகேஷனுக்கும் எனக்கு மெசேஜ் ரிசீவ் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னா அதுக்கு the thing what you have to do is நம்மளோட manifest ஃபைல்ல இன்டென்ட் ஃபில்டர்ல ஆண்ட்ராய்ட் ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு 100ன்னு சொல்லிட்டோம்னா எவ்வளவு நம்ம ப்ரையாரிட்டி வேல்யூ ஹையரா வைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இன்கமிங் மெசேஜஸ் வரும். மத்த அப்ளிகேஷன்ஸ்க்கு மெசேஜஸ் வராது. ப்ராட்காஸ்ட் ரிசீவர் அதை பண்ணாது. ஏன்னா நீ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தான் ப்ராட்காஸ்ட் ரிசீவர்ல இருந்து வர அப்ளிகேஷனுக்கு அந்த மெசேஜஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி ஹையா செட் பண்ணிருக்கேன் which is nothing but 100. சோ அதனால இந்த மாதிரி ப்ரையாரிட்டி செட் பண்றது மூலமா we can restrict the job of broadcast receiver. என்ன ஜாப்? broadcasting the messages. அந்த மெசேஜஸ் எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ற வேலையை நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். that is nothing but preventing applications from receiving intents. So next thing enna appadina actually that is not receiving intents, that is receiving messages. So next thing is nothing but sending email. So இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு நார்மல் SMS அப்ளிகேஷன். இப்போ பார்க்க போறது இமெயில். சோ இமெயில்னாலே அங்கேயும் மெசேஜ் தான் அனுப்ப போறோம், இங்கேயும் நம்ம மெசேஜ் தான் அனுப்ப போறோம். ஆனா எஸ்எம்எஸ்க்கு நெட்வொர்க் தேவை கிடையாது, ஆனா இமெயிலுக்கு நெட்வொர்க் தேவை. சோ அதனால இங்க நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெட்வொர்க் யூஸ் பண்ணி நான் சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ் பண்ண போறேன். சோ அதுக்கு நெட்வொர்க்ன்றதுனால ஐ நீட் சர்டன் ப்ரோட்டோகால்ஸ். அந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகாலும் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகாலும். அதாவது இந்த POP3 and IMAPன்ற புரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நான் மெசேஜஸ் அதாவது மெயில்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண போறேன். சோ இந்த இப்போ நாம பார்த்துட்டு இருக்க இந்த சென்டிங் இமெயில் டாபிக்கும் என்ன அப்படின்னா this is not the built-in Gmail, this is not the Gmail application which is available in your device. This is the normal built-in email application which is available in your device by default. So in order to use that email application, first step நாம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to configure the email application by giving your email ID and all. அதுக்கப்புறம் தான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா intent யூஸ் பண்ணி மெசேஜ் அனுப்ப போறோம். So intent யூஸ் பண்ணி எப்படி மெசேஜ் அனுப்ப போறோம் அப்படின்னா by using the set data method. So இந்த set dataல நான் என்ன பண்றேன் அப்படின்னா to address
சிசி பிசிசி என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே போட்டுக்கிறேன். ஸோ புட் எக்ஸ் இது as it is going to be intent, நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா வந்து கொடுக்க போறேன் அப்படின்னா யூசிங் தி புட் எக்ஸ்ட்ரா மெத்தட். ஸோ புட் எக்ஸ்ட்ரா மெத்தட் யூஸ் பண்ணி இமெயில் அட்ரஸ், அதாவது யாருக்கு சிசி பிசிசி ஏதாவது வேணுமா, சப்ஜெக்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணும், என்ன மெசேஜோ அதை மென்ஷன் பண்ணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இந்த செட் டைப்ங்கிறது ஆர்எஃப்சின்றது போட்டிருக்கேன். ஸோ இந்த செட் டைப் ஆர்எஃப்சிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் தி டைப் ஆஃப் email message what you are going to send. And finally if I say start activity, இங்க நான் எனக்கு start activity கால் பண்ணும்போது நான் create chooser என்ன சொல்றேன்னா email intent ன்னு சொல்லி email அப்படின்றது சொல்றேன். ஸோ email intentல தான் என்னோட content எல்லாமே சேவ் ஆயிருக்கு. ஸோ அது மூலமா நான் இமெயிலை வந்து சென்ட் பண்றேன். ஸோ this is the block of code which you have to use for sending email messages. So this is all about your SMS messaging and அதாவது sending SMS and sending emails. Next we'll be seeing about services provided by Android. So on the services provided by Androidங்கிறது actually இங்க வந்து we'll be talking about networking services and certain file downloading services related to Android. Before going into this topic, what I'll do is I'll just share the presentation of Unit 4. இது நேத்திக்கு கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். நேத்திக்கு போட்டு அந்த Unit 4 presentation யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. But today it is complete. So I'll share that. And also one more document. இந்த ஹின்ஸ்ங்கிறது ஒன்றும் பெரிய லெவல்ல இருக்காது. அதாவது நம்மளோட இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கும் போது சில மெத்தட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், அது என்னன்றதே புரியாத மாதிரி இருக்கும். அந்த ஒரு 2-3 மெத்தட்ஸ் நான் போட்டிருக்கேன். If you want you can use it. So I have sent Unit 4 and this hints. இப்போ என்ன அப்படின்னா we'll see the 5th unit and then I'll share that presentation also. So we'll start with Unit 5, which is nothing but various types of services provided by your Android system. So as it is going to be network, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன அப்படின்னா எஸ்எம்எஸ் மெசேஜஸோ சரி இல்ல இமெயில்ஸோ சரி, நம்ம வந்து will be sending and receiving messages. So it is also possible to communicate, அதாவது நம்மளோட சர்க்கிளை தாண்டி நம்மளால வெளியில ஒருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னா it can be accomplished using network. ஸோ அதை தான் எப்படி பண்றது அப்படின்றது இந்த என்டையர் இந்த யூனிட் 5ல ஃபுல்லுமே பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா நெட்வொர்க் யூஸ் பண்ணி என்ன கம்யூனிகேட் பண்ண போறோம், என்னென்னலாம் சர்வீசஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னாக்கா, யூ கேன் பார்ஸ் எனி எக்ஸ்எம்எல் ஃபைல். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் நீங்க ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது, ஆன்லைன்ல இருந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது அவைலபிள் ஒன்லி ஆஸ் எக்ஸ்எம்எல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும். அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்த்தா அதுல என்ன ஏபிசி இருக்குன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ in order to parse such kind of, அதாவது in order to extract data from such kind of file, we use this networking service provided by Android. Second thing என்ன அப்படின்னா, it tells you the importance of what is JSON. அதாவது JSON is nothing a big deal. It is just an alternative of your XML. But என்ன அப்படின்னா XML தாண்டிலும் JSONல சில attractive features இருக்கு. That is the only advantage of JSON. So you can use அதாவது XML கா பதில் ஈஸியர் வேயா, அண்டர்ஸ்டாண்டபிள் வேயா நம்ம வந்து ஜேசனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜேசன் கோடிங் பார்த்தோம். இப்போ எக்ஸ்எம்எல் பார்த்தோம்னா நம்மளுக்கு சில சமயம் அந்த ரூட்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரலன்னா we will not be able to understand. But JSON is not like that. So user friendly, நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். கோடிங் எழுதுறதுக்குமே நம்மளுக்கு ஈஸி. அதாவது ஒரு இந்த எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரோசரி ஷாப்ல இருக்கிற ஐட்டம்ஸோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ண அப்படின்னா எக்ஸ்எம்எல் யூ ஹேவ் டு ரைட் இட். அதுக்கு நிறைய டேக்ஸ் எல்லாம் நம்ம போடணும். அதுக்கு எதுக்கு என்னென்ன டேக் வரணும்ன்றதே அங்க ஒரு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்.
But JSON is not like that. Even though it is an alternative of XML, JSON அந்த மாதிரி கிடையாது. So we'll be seeing அதான் அந்த கோடிங் எப்படி இருக்குன்றதெல்லாம் கூட நம்ம பார்ப்போம். So this is one thing. Next என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி, அதாவது பேசிக்கலி ஒரு நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி எப்படி வந்து வெப் சர்வர்ஸ்னோட கம்யூனிகேட் பண்ணி ரிசல்ட் ஃபெச் பண்றது, சர்வீசஸ் ஃபெச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த நீங்க படிச்சிருக்கலாம், வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னு ஒரு பேப்பர் படிச்சிருக்கலாம். ஸோ அந்த பேப்பர்ல வந்து என்ன அப்படின்னாக்கா, யூ வில் பி ரைட்டிங் கோடிங் யூசிங் C#, ASP.NET இந்த மாதிரி நிறைய இருக்கும். அங்கே அந்த என்டையர் அந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ன்ற அந்த பேப்பருக்கே மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறோம். ஸோ அந்த வெப்சைட்ல வந்து யார், அதாவது நம்மளுக்கு எல்லாமே இங்க அப்படிதான், நம்மளுக்கு எதுவும் டெவலப் பண்ணல, நம்ம டெவலப் பண்ணி யார்கிட்டயும் கொடுக்க போறோம். ஆஸ் அதாவது வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்டா இருக்கட்டும், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்டா இருக்கட்டும், யூ ஆர் ஒன்லி அ டெவலப்பர். ஸோ யூ ஆர் கோயிங் டு டெவலப் அ திங் அண்ட் டெலிவர் இட் டு சம்ஒன் ஹூ இஸ் கோயிங் டு பி பெனிஃபிட்டட் பை த ப்ராடக்ட். ஓகே, தட் இஸ் தி மேஜர் ஐடியா. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்றதுன்றத பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கமிங் பேக் டு இந்த வெப் அப்ளிகேஷன் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன்ல நம்ம இப்போ ஒரு வெப்சைட் ரெடி பண்றோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்ல யூசர் வந்து ஏதோ சர்ச் பண்ணுவாங்க, அவங்களோட டேட்டா வந்து போய் வெப் சர்வர்ல சேவ் ஆகும். திரும்பி அந்த வெப் சர்வர்ல இருந்து ஏதாவது டேட்டா ஃபெச் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் யுவர் கூகுள் சர்ச் இன்ஜின். நான் ஏதோ வாட் இஸ் ஆண்ட்ராய்டு அப்படின்றது போடுறேன். அப்படி போட்டேன்னா என்னோட ரெக்வெஸ்ட் வந்து வெப் சர்வருக்கு போகும், கூகுள் வெப் சர்வருக்கு போகும். போயிட்டு அங்க இருந்து அதனோட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஃபெச் ஆகி, ஆண்ட்ராய்டு இஸ் அ மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் லினக்ஸ் கர்னல் வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ் அப்படின்றது எனக்கு வரும் ரிசல்ட். ஸோ இங்கே கம்யூனிகேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா, எண்ட் யூசருக்கும் வெப் சர்வருக்கும் நடக்குது. ஸோ யூசிங் வாட் அப்படின்னா, networking service provided by Android. So these are the various categories of services provided by Android in the domain of networking. And also you can download any kind of data. And any kind of data la inge nama paaka poradhu enna appadina, ஒரு text data எப்படி download பண்றது, ஒரு பைனரி டேட்டா எப்படி டவுன்லோட் பண்றது. டெக்ஸ்ட் டேட்டானா ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல், அதே பைனரி டேட்டானா ஒரு இமேஜ எப்படி நான் வந்து ஒரு ஒரு ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து சர்வீசஸ் ப்ரொவைடட் பை யோர் நெட்வொர்க்கிங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, as it is going to be a networking service, இங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் என்னோட சர்வீசஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ HTTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்றதுனால இங்க வந்து உன்னோட சிஸ்டம்க்கும் நீ யார்கிட்ட இருந்து டேட்டா ஃபெச் பண்ண போற, அதாவது வெப் சர்வர், அதுக்கும் நடுவுல there should be a connection. அப்போதான் உன்னால வந்து அந்த டேட்டா ஃபெச்சே பண்ண முடியும். ஸோ அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு you need a class called as HTTP URL connection class. So once there is a connection established, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கனெக்ஷனை ஓபன் பண்ணிட்டு உனக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போற மெத்தட் தான் இந்த ஓப்பன் HTTP கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த ஒரு மேஜர் ஃபர்ஸ்ட் திங் டவுன்லோடிங் டெக்ஸ்ட் டேட்டா அண்ட் பைனரி டேட்டா. இப்போ ஒரு பைனரி டேட்டானா அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்னா, ஒரு இமேஜை டவுன்லோட் பண்றது. ஏன்னா இமேஜ்ல வந்து ABCD எல்லாம் எதுவும் இருக்க போறது, டெக்ஸ்டா எதுவும் இருக்க போறது. அதுக்கு பதில் இமேஜ் எல்லாம் 0s and 1s ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதனால தான் அங்க பைனரி டேட்டான்னு கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண போற கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன. கிளாஸ் வந்து பிட்மேப் ஃபேக்டரி. பிட்மேப் ஃபேக்டரின்றது ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நார்மலி when you deal with images in your Android system, அது வந்து என்ன ஃபேக்டரி கிளாஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, பிட்மேப் ஃபேக்டரி கிளாஸ் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். டவுன்லோட் இமேஜ்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு இமேஜை டவுன்லோட் பண்ணி தரப்போகுது. டீகோட் ஸ்ட்ரீம்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும்னா, டவுன்லோட் பண்ண இமேஜை யூசருக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி டீகோட், ஏன்னா எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ டீகோட் பண்ணி தரதுக்கு டீகோட் ஸ்ட்ரீம். இங்கே ஸ்ட்ரீம் யூஸ் பண்றோம்னா as it is ஜாவா கோடிங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓப்பன் HTTP. ஏன்னா இந்த கனெக்ஷன் நம்ம ஓபன் பண்ணலன்னா இந்த டவுன்லோட் இமேஜ், டீகோட் ஸ்ட்ரீம் இதெல்லாம் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஓப்பன் HTTP கனெக்ஷன். அதுக்கு HTTP URL கனெக்ஷன் கிளாஸ் வேணும். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் ஓப்பன் தி கனெக்ஷன், யூ கேன் டவுன்லோட் வாட் எவர் யூ வாண்ட். டெக்ஸ்ட் டேட்டாவா இருக்கட்டும் இல்ல இமேஜா இருக்கட்டும். இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா, டூ இன் பேக்ரவுண்ட் ஆன் போஸ்ட் எக்ஸிக்யூட். இதை தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். டூ இன் பேக்ரவுண்ட்னா எல்லாமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இமேஜோ இல்ல ஃபைலோ ஏதோ டவுன்லோட் பண்றேன். நான் மெயில் இல்ல நான் வேர்ட் டாக்குமெண்ட்ல ஏதோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் என்னோட ப்ரௌசர்ல போயிட்டு டவுன்லோட் கொடுத்தா அது பேக்ரவுண்ட்ல டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும்.
even then I'll be able to continue what work I am doing. So இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல தான் நடக்கும். அப்படி பேக்ரவுண்ட்ல நடக்கும்போது என்னோட ஃபோர்கிரவுண்ட்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க ஆக்டிவிட்டி எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும்ன்ற ஒரு ரீசனுக்காக தான் இங்க வந்து async task அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருப்போம். சோ அந்த async taskங்கிற மெத்தட் எதுக்குன்னா அதுக்கு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட பிரசன்டேஷனை உங்க எல்லாருக்கும் நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சைமல்டேனியஸா நான் என்ன பண்றேன், என்னோட ப்ரௌசர் என்னோட மெயில் ஓபன் பண்ணி ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னதான் நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல என்னோட டவுன்லோடிங் நடந்துட்டு இருந்தாலும் என்னோட பிரசன்டேஷன் உங்களுக்கு விசிபிளா தான் இருக்கும். சோ இப்போ இதுல இந்த பிரசன்டேஷன்ல நான் கிளிக் பண்ணலாம், ஸ்க்ரால் பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனா அதே சமயத்துல என்னோட டேட்டாவும் அங்க டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும். சோ இன் ஆர்டர் டு கீப் யோர் ஆக்டிவிட்டி விச் இஸ் பீங் டிஸ்பிளேட் டு யூ இன் அன் ஆக்டிவ் ஸ்டேட், இன் அன் இன்டராக்டிவ் மோட், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டவுன்லோடிங் நடக்குறது async task அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி இதுக்கும் அந்த டவுன்லோடிங் அதாவது ஆக்டிவிட்டி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிறதுக்கும் அந்த டவுன்லோடிங் ப்ராசஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்கக்கூடாதுன்றதுனால அசின்க்ரோனஸா அந்த டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்ண வைப்பேன். அதுதான் இந்த async taskங்கிறது. ஸோ அப்போ ஆன் போஸ்ட் எக்ஸிக்யூட்னா என்ன? சப்போஸ் எனக்கு ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு, அது டவுன்லோட் ஆயிட்டு அப்படியே இருக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்? இட் ஷுட் tell the user that your file has been downloaded. So அப்ப மெயின் ஆக்டிவிட்டில யூசருக்கு நோட்டிஃபை பண்ணி காமிக்கணும் your file has been downloaded. So இதுதான் வந்து இந்த எல்லா மெத்தட்ஸ்க்குமான மீனிங். So bitmap factory class, download image, open HTTP connection, on post execute, do in background, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அதுக்கான மீனிங் தான் இப்ப நம்ம சொன்னோம். சோ இதுல வந்து இந்த on post execute, do in background நம்ம எங்க கொடுப்போம் அப்படின்னா டவுன்லோட் இமேஜ் மெத்தடுக்குள்ள இதெல்லாம் டிஃபைன் பண்ணணும். அப்பதான் இமேஜ் டவுன்லோட் ஆனா என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும்ங்கிறது அது சொல்ல முடியும். பேக்ரவுண்ட்ல நடக்கணும், ஒன்ஸ் த ஃபைல் இஸ் டவுன்லோடட் அதனோட நோட்டிபிகேஷன் வந்து யூசருக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா அங்கே பார்த்த அதே மெத்தட் open HTTP connection, post execute, do in background எல்லாமே இங்கேயும் வரும். async task எல்லாமே இங்கேயும் வரும். ஆனா என்னன்னா இமேஜ் பைனரி டேட்டாவை டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் இமேஜ்னு கொடுக்கணும், டெக்ஸ்ட் டேட்டாவை டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். that is the only difference between the two. Next thing is nothing but consuming JSON services. As I told you already, JSON is nothing but JavaScript object notation, which is an alternative of your XML. அதாவது ஒரு XML ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பார்ஸ் பண்றது it is not that much easy. ஏன் கேட்டா XML டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலாவே ரொம்ப லெங்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஸோ அதனால நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா XML யூஸ் பண்றதுக்கு பதில் we can use JSON services which is provided by our Android device. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலா இங்க வந்து டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்டரின்னு ஒண்ணு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட இந்த XML சர்வீசஸ் யூஸ் பண்ணும்போது XMLல வந்து as you all know எல்லாமே வந்து டாக்குமெண்ட் டைப்னு சொல்லி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ DOM மாடல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது XML ஃபைல் நம்ம எப்போ யூஸ் பண்றோமோ அப்பதான் டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்டரின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்டரிங்கிறது இட் இஸ் அ கிளாஸ். எதுக்காக அந்த கிளாஸ் அப்படின்னா XML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி நாம என்னென்னலாம் ஆப்ஜெக்ட்ஸ் அதுல வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு ஃபைனல் ரிசல்ட்டா கொடுக்கறதுக்காக தான் அந்த டாக்குமெண்ட் பில்டர் கிளாஸ்ங்கிறது. ஆனா அந்த டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்டரி வந்து நம்ம XML தான் யூஸ் பண்றோம், JSONல கிடையாது. சோ இந்த மாதிரி வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு XMLல இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம் அப்படின்னா XML யூஸ் பண்ணாம we are moving for JSON services which is also one of the type of services provided by my Android system. சோ இப்ப JSONனா என்ன? இது வந்து ஒரு லைட் வெயிட், அதாவது SQLite எப்படி வந்து ஒரு லைட் வெயிட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ அதே போல JSONங்கிறது ஒரு லைட் வெயிட் சிஸ்டம் ஃபார் ரைட்டிங் ஸ்கிரிப்டிங் கோட். சோ XML ஸ்கிரிப்டிங் தான், இங்கேயும் ஸ்கிரிப்டிங் தான். சோ XML ஓட ஆல்டர்னேட்டிவா தான் JSON நம்ம யூஸ் பண்றோம். சோ எதுக்காக JSON யூஸ் பண்றோம் அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராசஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மிஷின்ஸ்னால ஈஸியா அதை பார்ஸ் பண்ணி அதுக்கான ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதாவது ஜென்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் we are moving for JSON services. சோ இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா it is nothing but developing Android services. இந்த Android servicesங்கிறது என்ன சர்வீஸா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கனெக்டிவிட்டி சர்வீஸா இருக்கலாம், இல்ல வந்து மெசேஜிங் சர்வீஸா இருக்கலாம், இல்ல இன்டர்நெட் கூட ஒரு விதமான சர்வீஸ் தான். இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் ஆண்ட்ராய்ட்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே நாம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்ற ஆண்ட்ராய்ட் சர்வீசஸ் அப்படின்றது ரெஃபர் பண்ணலாம். சோ இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் சர்வீசஸ்ங்கிறது வந்து
any task which runs in the background. For example, நம்மளோட இந்த downloading of files இதெல்லாம் கூட வந்து ஒரு type of service தான். இதுல வந்து இந்த return start stickyன்றது இருக்கு இல்லையா, இந்த starts actually இந்த returnங்கிறது it returns the value. என்ன value அப்படின்னா start sticky. இந்த start stickyங்கிறது it is a parameter. இந்த parameterனோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்வீஸ் எண்டே ஆகக்கூடாது. So for example, I can tell you, இப்ப நம்மளோட அலார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அலார்ம்ஸ்லாம் கூட ஒரு சர்வீஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த அலார்ம் வந்து நம்ம வந்து செட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்னிங் 4 o'clock. ஸோ 4 o'clockன்ற போது என்ன அப்படின்னா, unless and until you switch it off, it will continuously ring. நம்ம சொல்ற வரைக்கும் ஒரு டியூரேஷன் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டியூரேஷன் வரைக்கும் கண்டினியூஸா ரிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனோட ஸ்டார்ட் சர்வீஸ்ல இருந்து ஸ்டாப் வரைக்கும் கண்டினியூஸ், அது ஸ்டாப்பே ஆகாது. ஒரு அந்த டியூரேஷன் வரும்போது அது ஸ்டாப் ஆகுமே தவிர அது வரைக்கும் ஸ்டாப்பே ஆகாது. ஸோ கண்டினியூஸா ரிங் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கோ அதை எப்படி வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா யூசிங் திஸ் ஸ்டார்ட் ஸ்டிக்கி அட்ரிபியூட். இது வந்து இப்போ உங்களுக்கு மேபி புரியாம இருக்கலாம், பட் when I show the coding you will be able to understand. So for now start sticky ஒன்னு இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா ஒரு சர்வீஸ முடியாம கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ஸ்டார்ட் ஸ்டிக்கி அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா என்னன்னா கிரியேட்டிங், எப்படி வந்து நம்மளோட ஓன் சர்வீசஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு சர்வீஸை கிரியேட் பண்றதுக்கு யூ நீட் டு கால் தி ஆன் கிரியேட் மெத்தட். ஆன் கிரியேட் மெத்தட் கால் பண்ணா மட்டும் போராது, ஸ்டார்ட் சர்வீஸ் இல்ல ஸ்டார்ட் கமாண்ட் இல்ல ஆன் ஸ்டார்ட் அப்படின்ற அந்த மெத்தடை கால் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட்டே ஆகும், அது ஸ்டார்ட்டே ஆகும். சப்போஸ் எனக்கு அந்த சர்வீஸோட யூட்டிலைசேஷன் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அந்த சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னாக்கா in that case you can use the on destroy method or on stop method. So இந்த on start commandங்கிற மெத்தட் இன்டர்னலா என்ன பண்ணும் அப்படின்னா it calls the start service method. அதே போல on destroy method இன்டர்னலா என்ன பண்ணும் அப்படின்னா it calls the on stop method. சோ இது ரெண்டுமே பேசிக்கலி எதுக்காக அப்படின்னா ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதே சர்வீஸ் ஸ்டாப் பண்றதுக்கும். சோ அப்ப on bindனா என்ன, why should I use on bind அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டினோட சப்போஸ் if you are going to combine your service, then in that case you will be using the on bind method. So அந்த on bindன்றது நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டா போயிடும், அதாவது ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிற ஆக்டிவிட்டி ஓரியன்டா போயிடும். So this is what is the methods which you are using for creating your own services. Next என்ன அப்படின்னா இப்ப இதுலயுமே என்ன அப்படின்னா எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது இந்த டவுன்லோடிங் ஆஃப் ஃபைல்ஸ் இல்ல இந்த யூட்டிலைசிங் சர்வீசஸ் இது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் டாஸ்க் தான். ஸோ அந்த பேக்ரவுண்ட் டாஸ்க்னாலதான் நாம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டூ இன் பேக்ரவுண்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ இப்போ இதுலயே வந்து ஒரு லாங் ரன்னிங் டாஸ்க், லெட் மீ டேக் நம்ம அலாமே எடுத்துக்கோமே. அந்த அலாம் வந்து நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ற வரைக்கும் அது ஆஃபே ஆக போறது இல்லை, கண்டினியூஸா அடிச்சுட்டே தான் இருக்க போகுது. இல்ல லெட் மீ கன்சிடர் ஐ எம் கோயிங் டு டவுன்லோட் அ ஃபைல். இப்ப என்னோட ஃபைல் வந்து ஒரு 20% டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்ப அந்த 20% டவுன்லோட் ஆனது இட் ஷுட் நோட்டிஃபை தி யூசர் சேயிங் தட் உன்னோட ஃபைல் வந்து 20% டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அந்த 20% டவுன்லோட் ஆயிருக்குன்றது அந்த ப்ராக்ரஸ் என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா only when this on progress update method is being called. Similarly publish progressங்கிறது என்ன அப்படின்னா it tells me the information using the activity. So progress updateங்கிறது நம்மளோட ப்ராக்ரஸ் என்ன லெவல் வரைக்கும் இருக்குன்றது தான் அந்த ப்ராக்ரஸ் அப்டேட். அந்த அப்டேட்டை பப்ளிஷ் பண்றதுக்கு, அதாவது யூசருக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஐ நீட் டு யூஸ் அ மெத்தட் கால்ட் அஸ் பப்ளிஷ் ப்ராக்ரஸ். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கன்சிடர் ஒரு ஃபைல் டவுன்லோடே வச்சுக்கோ. அந்த ஃபைல் டவுன்லோட் வந்து பேக்ரவுண்ட்ல நடக்கும். எப்படி பேக்ரவுண்ட்ல நடக்கும்? டூ இன் பேக்ரவுண்ட் கால் பண்ணா பேக்ரவுண்ட்ல நடக்கும். அதே ஆன் ப்ராக்ரஸ் அப்டேட் அப்படின்னாக்கா என்னோட ஃபைல் எவ்வளவு தூரம் டவுன்லோட் ஆகுதோ அவ்வளவு தூரத்துக்கு என்னோட ப்ராக்ரஸை அப்டேட் பண்ணிட்டே வரணும். அப்படி எப்படி அந்த அப்டேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒன்லி பை காலிங் தி ஆன் ப்ராக்ரஸ் மெத்தட். ஸோ இப்போ அது ப்ராக்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அது எனக்கு எப்படி தெரியும், டெவலப்பருக்கு எப்படி தெரியும் என்னோட ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க ஃபைல் வந்து இவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, இத்தனை
percentage download ஆயிருக்குன்றது டெவலப்பருக்கு எப்படி தெரியும்? only by calling the publish progress method. So இந்த publish progress method என்ன பண்ணும்னா ஃபைல் எந்த அளவுக்கு டவுன்லோட் ஸ்டேட்டஸ் அந்த நடந்துட்டு இருக்க லாங் ரன்னிங் டாஸ்க்னோட ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் என்னன்றது எதை வச்சு தெரியும்னா பப்ளிஷ் ப்ராக்ரஸ் வச்சு தான் தெரியும். ஸோ ஆன் போஸ்ட் எக்ஸிக்யூட்ங்கிறது ஃபைனலி இட் ஷுட் நோட்டிஃபை தி யூசர் ஃப்ரம் வித்தின் த ஆக்டிவிட்டி சேயிங் தட் யுவர் ஃபைல் ஹஸ் பீன் டவுன்லோடட். நீ போய் இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி 4 மெத்தட்ஸ் விச் யூ வில் பி யூசிங் சப்போஸ் இஃப் there is a long running task. திரும்பவும் சொல்றேன், கண்டென்ட் ப்ரொவைடர்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த சர்வீசஸா இருக்கட்டும் எதுவுமே மெயின் ஆக்டிவிட்டியில ஃபோர்கிரவுண்ட்ல ரன் ஆகாது. பேக்ரவுண்ட்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கான அந்த ரிசல்ட்டை வேணா நம்ம ஃபோர்கிரவுண்ட்ல பார்க்கலாம். ஆனா ஆக்சுவல் ஆக்ஷன் இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல தான் நடக்கும். ஓகே. சிமிலர்லி ஒரு 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 டாஸ்க் வந்து நான் ரிப்பீட்டடா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்னோட இந்த சர்வீசஸ் எப்படி ஒர்க் ஆகும்? அந்த சர்வீசஸ் ஒர்க் ஆகிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்க உங்க அலாம் எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கெடியூல் அட் ஃபிக்ஸட் ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மை அலாம் இஸ் ரிங்கிங். வாட் ஐ திங்க் இஸ், சரி நாம இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தூங்குவோம், ஸ்னூஸ் இட் ஃபார் 10 மினிட்ஸ். அடுத்து நான் எந்திரிச்சிட்டு திரும்பவும் என்னோட அலாம் ரிங் ஆகும் அடுத்த 10 மினிட்ஸ்க்கு. அகைன் ஐ திங்க் ஓகே 5 more minutes. So 5 more minutesக்கு திரும்ப ஸ்னூஸ் பண்ணுவேன். So it goes on and on. நான் எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ ஷெட்யூல்டு டைம் எவ்வளவோ அந்த ரேட் வரைக்கும் மை அலாம் ரிங்கிங் ப்ராசஸ் கண்டினியூஸ். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அதாவது இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ், இதுக்கு ஏத்த மாதிரி இந்த மெத்தட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குன்றதான் இப்ப சொல்ல வரும். ஸோ இப்போ இந்த ஸ்கெடியூல் அட் ஃபிக்ஸட் ரேட்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தா அந்த அலார்ம்ஸ்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஆல்சோ டூ சம்திங் ரிப்பீட்டட்லி அப்படின்னா, நான் ஸ்னூஸ் பண்ண நான் ஒரு தடவை ஸ்னூஸ் பண்ணிட்டு விட்டேன்னா எனக்கு அது மட்டும் அதோட முடிஞ்சு போயிடாது. நான் எத்தனை தடவை ஸ்னூஸ் பண்றேனோ என்னோட அலாம அத்தனை தடவை ஸ்னூஸ் ஆயிட்டு திரும்பவும் என்னோட அலாம் ரிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி ஆகுது அப்படின்னா டூ சம்திங் ரிப்பீட்டட்லி அப்படின்ற அந்த மெத்தட் கால் ஆகுறதுனால தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த என்டையர் செட் ஆஃப் மெத்தட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா, these methods can be implemented for the services which are provided to you by the Android system. அது எப்படின்றது தான் ஒன்னொன்னுத்துக்கும் ஃபைல் டவுன்லோடிங், டெக்ஸ்ட் டேட்டா டவுன்லோடிங், அலாம் ரிங்கிங் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா வச்சு பார்த்தோம். Am I clear? இது not easy to understand. What is not easy to understand? Which concept? Okay, not to worry. Anyhow, இப்போ இந்த பார்த்த இந்த theory concepts எல்லாமே வந்து we'll be seeing the programs now. So if you have a look at the programs, you will be able to understand. Okay. So I'll just present you the screen for example coding. Once again. So once again. So this is nothing but your networking service. So I hope இப்போ இந்த நெட்வொர்க்கிங் சர்வீஸ் யூஸ் பண்ணனா அதுக்கு வந்து HTTP கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம், சொல்லியிருந்தோம். ஸோ அந்த HTTP கனெக்ஷன் இல்லாட்டா யூ கேனாட் டூ எனிதிங். ஸோ HTTP URL கனெக்ஷனுங்கிற அந்த கிளாஸ் வேணும், ஓப்பன் HTTP கனெக்ஷனுங்கிற மெத்தட் வேணும். So before using all these, as it is going to be a network service, what you have to do is you have to acquire a permission kind called as internet. So in the internet permission நம்ம
obtain பண்ணல அப்படின்னா you will not be able to access your networking services. So next thing என்ன அப்படின்னாக்கா this is nothing but the example coding for your HTTP அதாவது இந்த networking service acquire பண்றதுக்கான coding தான் இது. So இங்க என்ன அப்படின்னா they'll be using HTTP connection அப்படின்றது. So இந்த HTTP connection எதுக்காக அப்படின்னா suppose if you are going to download any file then you should use the HTTP URL connection class. அதுக்கு open HTTP connection method use பண்ணி first you have to open the connection. So என்ன URL string நாம இங்க specify பண்ணிருக்கோமோ அந்த URL stringக்கு related ஆன data எனக்கு provide பண்ணணும். அதுதான் இந்த blockனோட meaning. So இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am going to use an exception. So எனக்கு என்ன exception அப்படின்னா first நான் check பண்றேன் எனக்கு HTTP URL connection வந்து first valid இல்லையா அப்படி valid இல்லைன்னா I cannot utilize the networking service at all. So அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட try blockல I am going to say that இதுல வந்து set allow user interaction, set instance followed redirects இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா suppose if you are going to download any data அந்த data download ஆகுற போது user interaction இருக்கக்கூடாது. அதுல ஏதாவது லிங்க் இருந்தது அந்த டேட்டால ஏதாவது லிங்க் இருந்ததுன்னா என்னோட ரீடைரக்ஷன் அந்த மெத்தடுக்கு இருக்கணும். get அப்படின்னா request மெத்தட்ல you are saying that get the data. So அந்த URL connection யூஸ் பண்ணி நாம என்ன டவுன்லோட் பண்றோமோ அந்த கண்டென்ட்ட கெட் பண்றதுக்கு தான் அந்த கெட்ங்கிற parameter வந்து request மெத்தடுக்கு நம்ம கொடுக்கிறோம். So response codeங்கிறது என்ன அப்படின்னா as and when your HTTP connection is okay with what data you're going to download. responseல in the form of response connectionல நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா you will be getting the data. Actually you can imagine ஒரு புரோட்டோகால் யூஸ் பண்ணி நாம வந்து ஒரு கனெக்ஷன் வெப் சர்வருக்கும் யூசருக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னா first you have to request for a connection. அங்க வந்து request accept ஆயிடுச்சுன்னா you will get a response saying that you can access now. So திரும்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அதுக்கான request அனுப்புறேன். So அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கனெக்ஷன்ல எனக்கு திரும்ப வரும். So that is what is happening here. இது எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் அதாவது எக்ஸிக்யூட் ஆகாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எப்போ அப்படின்னா if there is an exception related to my HTTP அதாவது hypertext transfer protocol ரிலேட்டடா எனக்கு ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா suppose if I am not able to use it or எனக்கு வந்து நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகுறதுல எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா I'll not be able to download any file. So அதுதான் இந்த என்டையர் கோடிங்ல வந்து சொல்லிருப்பாங்க. இதுல ஒண்ணும் இல்ல இன்டர்நெட் பெர்மிஷன் ரிக்வயர் பண்ணனும் அத வந்து manifest ஃபைல்ல கொடுக்கணும் and இந்த மெத்தட்ஸ்க்குலாம் என்ன மீனிங்ன்றது இப்ப நம்ம பார்த்தது தான் இங்க சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டவுன்லோடிங் பைனரி டேட்டா. இந்த டவுன்லோடிங் பைனரி டேட்டானா இமேஜ் தான் டவுன்லோட் பண்ண போறோம்ன்றது சொல்லியாச்சு. அதனால தான் இங்க XML ஃபைல்ல என்ன அப்படின்னா you are using an image view which represents or which displays the downloaded image within the image view. As you can see here in the output என்ன இமேஜ் நான் டவுன்லோட் பண்றேனோ அதை கொண்டு வந்து என்னோட இமேஜ்ல டிஸ்ப்ளே பண்ணணும். அதுதான் இங்க நம்மளோட கோடிங்கான மீனிங்கே. Able to follow now? Able to follow what is networking service? Am I audible? Am I audible? If you give me a reply, it would be okay. Thank you. So இப்போ இங்க என்ன அப்படின்னா டவுன்லோட் பண்ற இமேஜ I am going to display it within my image view. So image டவுன்லோட் பண்றதுக்கு ஏற்கனவே நம்ம அங்க மெத்தட்ஸ்ல பார்த்ததுல you would have seen that download imageன்ற மெத்தட் வேணும். download imageக்கு அப்புறம் bitmap factory class வேணும். and also you need decode stream method and open HTTP connection. do post execute and do in background on post execute do in background லாம் கூட நமக்கு வேணும். சோ இதுல என்ன அப்படினா இப்போ இதுதான் வந்து நம்ம கோடிங்ல பார்க்க போறோம். download image method. இப்போ இந்த download image methodல பார்த்தோம்னா first you are going to open the HTTP connection. சோ அதுக்கு என்ன URL ஓ அத வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி for example flowers image அப்படினா URL ஒன்னு கொடுக்கிறேன் அப்படினாக்கா அந்த URL கனெக்ஷனை எனக்கு ஓபன் பண்ணும். bitmap factory class யூஸ் பண்ணி
என்னோட டேட்டா என்னவோ இந்த இன்ல நான் என்ன URL கொடுத்திருக்கேனோ அதை எனக்கு டீகோட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கணும் அப்படின்னா என்னோட இமேஜ் டவுன்லோட் ஆகும்போது. ஸோ URL கொடுத்து அந்த URL இருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ண போறேன். அதுதான் இந்த மெத்தட். ஸோ அந்த URL இருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ற போது எனக்கு டீகோட் ஆகி வரணும். அதுதான் இங்க மீனிங். சப்போஸ் இஃப் தேர் ஆர் எனி எக்ஸெப்ஷன், அதாவது இஃப் ஐ எம் நாட் கனெக்டட் டு தி நெட்வொர்க், மை சிஸ்டம் ஷுட் த்ரோ அண்ட் எக்ஸெப்ஷன். அதுக்காக தான் இந்த ட்ரை கேட்ச் பிளாக்ல கொடுக்குறோம். இப்போ டவுன்லோட் இமேஜ் டாஸ்க் async டாஸ்க் அப்படின்னா என்னன்னா, even though your image is being downloaded in the background, foregroundல நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் நம்மளோட போன்ல பண்ணிட்டு இருக்கோமோ அது நம்மளால கண்டினியூ பண்ணிட்டே இருக்க முடியும். சப்போஸ் அது ரெண்டுத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா டவுன்லோடிங் முடிக்கிற வரைக்கும் உன்னோட மெயின் ஆக்டிவிட்டியில நீ எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. யூ கேன் நாட் இன்டராக்ட் வித் தி அப்ளிகேஷன் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உன்னோட மெயின் ஆக்டிவிட்டியில நீ இன்டராக்ட் பண்றது பண்ணிட்டே இருக்கணும். டவுன்லோடிங் நடக்கிறது பேக்ரவுண்ட்ல நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட இமேஜ் டவுன்லோடிங் டாஸ்க் எப்படி நடக்கணும் அப்படின்னா ஏசின்க்ரோனஸா நடக்கணும் அப்படின்றது இங்க நான் மென்ஷன் பண்றேன். ஓகே. அண்ட் ஃபைனலி இந்த ஆன் போஸ்ட் எக்ஸிக்யூட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா it will return the bitmap image what you have downloaded. எங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பெர்மிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு and finally it returns the image within the image view what you have created to display an image. So this is nothing but download image. இதே சேம் செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் தான் டவுன்லோடிங் டெக்ஸ்டுக்கு பண்ணுவோம். ஆனா என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, சாரி ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பிட்மேப் ஃபேக்டரி கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து இமேஜ் கிடையாது, டெக்ஸ்ட் டேட்டா. ஒன் மோர் திங் இஸ் டவுன்லோட் இமேஜ்ன்றது யூஸ் பண்ண மாட்டோம், டவுன்லோட் டெக்ஸ்ட்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ கோடிங். ஸோ பைனரி டேட்டாக்கும் டெக்ஸ்ட் டேட்டாக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். பட் கோடிங்னு பார்த்தா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா JSON services. So இப்போ இந்த JSON servicesக்கு if you see the example coding, you will be able to understand. So as you all know, your JSON services is one of the alternative for your XML, which is nothing but JavaScript object notation. So இதுல என்ன அப்படின்னா என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்றத இங்க நம்ம பார்ப்போம். ஸோ இங்கேயுமே வந்து என்னன்னா XML using your network services, you can parse XML data, networking protocol யூஸ் பண்ணி வெப் சர்வர்னோட கம்யூனிகேட் பண்ணலாம். JSON service யூஸ் பண்ணி you can use or extract any type of data. ஸோ இது ஏன் JSON சர்வீசஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணோம் அப்படின்னா XML வந்து ரொம்ப லெங்க்தியாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் ஃபார் JSON ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இப்போ இங்க பார்த்தாக்கா இந்த கோடிங் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, திஸ் இஸ் an example of how your JSON coding looks. சப்போஸ் இதே வந்து நம்ம வந்து XML எழுதணும் அப்படின்னா இந்த ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஆப் ஐடி, சர்வே ஐடி, லொகேஷன், சர்வே டேட், இந்த ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் நாம தனித்தனியா அதுக்கான டேக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி எல்லாத்துக்குமே அங்க டேக்ஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் போடுறது வந்து இட் இஸ் a difficult process. ஸோ அதனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா XML சர்வீசஸ்ல இருந்து ஐ எம் கம்மிங் டு JSON சர்வீசஸ். ஸோ இங்கேயுமே நாம என்ன பண்றோம் அப்படின்னா as we saw here, ஸோ இந்த ஒரு டிராபேக்ஸ்னால தான் நம்ம JSON சர்வீசஸ்க்கு வரும். ஸோ எதுக்காக அப்படின்னா XML நீ என்ன வேலையை பண்றியோ அதே இங்கேயும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ இங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் இங்க எல்லாமே JSON-ஆ இருக்கட்டும், இல்ல XML-ஆ இருக்கட்டும், இல்ல வெப் சர்வர் சாக்கெட்ஸ், அது ஐ மீன் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே HTTP URL கனெக்ஷன் தான். என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டவுன்லோட் எனி டேட்டா, எனி கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த JSON-ல பாக்குற போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் பில்டர்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிருப்போம். இந்த ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ்ங்கிறது எதுக்காக அப்படின்னா இப்ப நீங்க பாக்குற இதே கோடிங் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் ஏரியாவோட வேல்யூ, இது தேர்ட் ஏரியாவோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு ஏரியாவுக்கும் தனித்தனி வேல்யூ இருக்கு. இப்ப நம்ம இதை வந்து ஒரு கோடிங்ல எழுதும் போது இந்த ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குன்னா அது கூட செகண்ட் ஒன் நம்ம போடும்போது அது கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆட் பண்ணும்.
தேர்ட் ஒன்னுக்கான டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறதோட கொண்டு போய் ஆட் பண்ணும். அதுதான் அந்த ஸ்ட்ரிங் பில்டர். ஸ்ட்ரிங் பில்டர்னா இட் பில்ட்ஸ் a string data whatever you give. ஸோ இங்கே நாம வந்து ஜேசன் ஃபார்மேட்ல டேட்டா கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு நாம யூஸ் பண்ற அந்த ஜேசன் டேட்டாவை தான் அடுத்தடுத்து பில்ட் பண்ணணும்ன்றதுனால இங்க HTTP கனெக்ஷன் ஓபன் பண்ணிட்டு string builder class யூஸ் பண்ணி you are going to read the data. அதுக்கப்புறம் என்ன டேட்டாவை நாம ரீட் பண்ணிருக்கோமோ, அதாவது இங்க எல்லாமே இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர், அவுட்புட் ஸ்ட்ரீம் ரைட்டர் அப்படின்ற அந்த கிளாஸஸும் நம்ம இங்க யூஸ் பண்ணிருப்போம். எதுக்காக அப்படின்னா as it is going to be coding, இங்க நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா you'll be using the input stream class and output stream class. அது டேட்டா ரீட் பண்றதுக்கு ரீடர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், டேட்டா ரைட் பண்றதுக்கு ரைட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா இன்புட் ரீடர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் HTTP URL கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஜேசன்ல நம்ம கொடுத்துருக்கிற அந்த டேட்டாவை ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு அதை தான் வந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ இந்த டவுன்லோடிங் ப்ராசஸ் நடக்கிறதும் எங்கே நடக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல தான் நடக்கும். ஒரே ஒரு விஷயம் தான், என்ன சர்வீஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட்ல இருந்து வந்தாலும் இல்ல கண்டென்ட் ப்ரொவைடர்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்ணாலும் எல்லாமே பேக்ரவுண்ட்ல தான் நடக்கும், எதுவும் ஃபோர் கிரவுண்ட்ல நடக்காது. ஆனா பேக்ரவுண்ட்ல அந்த பர்டிகுலர் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மெயின் ஆக்டிவிட்டியில யூசருக்கு நோட்டிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக போஸ்ட் எக்ஸிக்யூட் மெத்தட் வேணும், ஆன் போஸ்ட் எக்ஸிக்யூட் மெத்தட். பேக்ரவுண்ட்ல நடக்கணும்ன்றதுக்காக டூ இன் பேக்ரவுண்ட், இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் இமேஜ், டெக்ஸ்ட் டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் டெக்ஸ்ட். அதே போல இந்த மாதிரி XML இல்லாம ஜேசன் ஃபீட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்லா இப்போ XML எப்படி ஒரு டேக் போட்டு டேட்டா எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணுவோம், அதே போல டேட்டா எல்லாத்தையும் போட்டுட்டு அது ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா ஒரு கம்பைன்டு செட் ஆஃப் டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை கம்பைன் பண்ணிட்டு HTTP URL கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு you are going to read the data or write the data using the stream reader and stream writer classes. Why? Because as it is going to be your Java coding. Okay, this is the major point what you have to concentrate. இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன மெத்தடோ அதை மட்டும் அந்த கோட் ஸ்னிப்பெட் மட்டும் எழுதலாம், ஃபுல் ப்ரோக்ராம் எழுதணும்ன்றது அவசியம் இல்லை. என்னென்ன கோட் ஸ்னிப்பெட் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் போஸ்ட் எக்ஸிக்யூட் மெத்தடா, அந்த மெத்தட் என்ன பண்ணும், அது வந்து அசின்க்ரனஸா என்னோட நடந்துட்டு இருக்க ஒரு டூ இன் பேக்ரவுண்டுன்ற அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதோ அதை கொண்டு வந்து எனக்கு மெயின் ஆக்டிவிட்டியில ஃபோர் கிரவுண்ட்ல கொண்டு வந்து இதுதான் உன்னோட டேட்டா அப்படின்றது டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதை மட்டும் நம்ம போட்டா போதும். டூ இன் பேக்ரவுண்ட்னா என்ன, பேக்ரவுண்ட்ல எனக்கு அசின்க்ரனஸா டாஸ்க் ரன் ஆகும், டவுன்லோட் இமேஜ்னா இமேஜ் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் நத்திங் பட் யோர் JSON சர்வீசஸ். அதே வந்து suppose if you are going to develop any kind of Android services, அது எப்படி பண்ணணும்ன்றதுக்கு தான் நாம இங்க பார்த்தோம். இந்த ஸ்டார்ட் ஸ்டிக்கி அண்ட் ஸ்டார்ட் சர்வீஸ், ஸ்டாப் சர்வீஸ் இதெல்லாம். ஸோ இப்போ in order to use or in order to create any service, what you have to do is start method யூஸ் பண்ணும், start service. So serviceங்கிறது என்ன அப்படின்னா any background task which is provided by your Android system is called as a service. So அந்த service தான் நாம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது பார்க்கிறோம். So இப்போ இங்க என்ன அப்படின்னா I am going to define a class called as my service. என்னோட சர்வீஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், டவுன்லோடிங்கா இருக்கலாம், இல்ல சர்ச்சிங் ஃபார் அ கான்டாக்டா இருக்கலாம், இல்ல டவுன்லோடிங் மியூசிக் ஃபைலா இருக்கலாம், என்னமா வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மை சர்வீஸ் ஒரு கிளாஸ், ஸோ விச் எக்ஸ்டென்ஸ் த பேஸ் கிளாஸ் சர்வீஸ்ங்கிறது. ஏன்னா சர்வீஸ்ங்கிறது இட் இஸ் ஃபார் தி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், அதுல இருந்து நான் மை சர்வீஸ் கிளாஸ்ங்கிறத நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க என்ன அப்படின்னா we saw certain methods on bind, அப்புறம் வந்துட்டு we saw destroy, start command இதெல்லாம் பார்த்தோம். அதுல on bindங்கிறது என்ன அப்படின்னா it binds your activity with the service what you are using. For example, இப்போ நான் வந்து டவுன்லோடிங் சர்வீஸ் யூஸ் பண்றேன்னு வச்சுக்குவோம். இப்போ என்னோட ஆக்டிவிட்டியில வந்து it should say you are downloading some kind of file அப்படின்றது எனக்கு சொல்லணும். ஸோ அப்போ அந்த ஆக்டிவிட்டியையும் என்னோட சர்வீஸையும் நான் கம்பைன் பண்றேன் அப்படின்னா எதை வச்சு கம்பைன் பண்ண முடியும் அப்படின்னா பை on bind method. Similarly on start command அப்படினாக்க என்னன்னா சர்வீஸ அந்த மொமெண்ட்ல இருந்து நான் யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அந்த மொமெண்ட்ல இருந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து as you can see in the comment statement, we want this service to continue running until it is explicitly stopped. அதாவது அதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். நம்மளோட அலார்ம் ரிங் ஆகுது, அது நம்மளா ஸ்டாப்
பண்ற வரைக்கும் அது கண்டினியூஸா ரன் ஆயிட்டே ஒரு attribute start sticky ஒரு attribute வந்து நாம மென்ஷன் பண்ணணும். So that is nothing but the usage of start sticky method. Similarly, start and destroyங்கிறது என்ன அப்படின்னா those two method internally calls இப்போ on start command வந்து internally calls start service method. அதே போல on destroy வந்து calls stop method. எதுக்காகனா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றது ஸ்டாப் பண்றது. சோ இப்போ இங்க ஆண்ட்ராய்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேஜரான விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா பைண்டிங், ஸ்டார்டிங் சர்வீஸ் அண்ட் ஸ்டாப்பிங் சர்வீஸ். சோ இந்த மூணு ஆபரேஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத இங்க ஃபுல்லும் பார்ப்போம். ஓகே, சோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் நத்திங் பட் இப்ப இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இங்க வந்து ரெண்டு பட்டன், ஒன்னு வந்து ஸ்டார்ட் சர்வீஸ் வச்சிருக்காங்க, இன்னொன்னு வந்து ஸ்டாப் சர்வீஸ் வச்சிருக்காங்க. So if you look at the output, you will be able to see. When I click on the start service button, எனக்கு service start ஆயிடும். When I click on the stop service button, என்னோட service stop ஆயிடும். ஆனா என்ன சர்வீஸ்ங்கிறது இங்க நான் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதில் ஜெனரலைஸ்டா நான் என்னோட சர்வீஸ்ங்கிறது மை சர்வீஸ்ங்கிறது ஒன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். சோ இப்போ இதுல என்ன அப்படின்னா ஸ்டார்ட் சர்வீஸ் மெத்தட் கால் ஆச்சுன்னா என்னோட சர்வீஸ் மை சர்வீஸ் கிளாஸ் கால் ஆகி எனக்கு வந்து டோஸ்ட் மெசேஜ்ல சர்வீஸ் ஸ்டார்டட். Similarly, stop naka my service class call agi service stopped அப்படின்றது டிஸ்ப்ளே ஆகும். So this is how you have to create or develop your own Android devices. So அதுக்கு நாம யூஸ் பண்ற மெத்தட்ஸ் தான் என்னென்னன்றது இங்க தனித்தனியா ஒன்னொன்னா எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. இப்போ இதிலே வந்து பெர்ஃபார்மிங் a long running task அப்படின்னா அந்த லாங் ரன்னிங் டாஸ்க்கு தான் நாம என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் ஸ்டிக்கின்றது யூஸ் பண்ணுவோம். So maybe I can consider my long running task as downloading a file. அப்படின்னா அந்த ஃபைல் எவ்வளவு நேரத்துக்கு டவுன்லோட் ஆகுதோ அது வரைக்கும் என்னோட சர்வீஸ்னோட ஸ்டேட்டஸ் ஸ்டிக்கியா, அதாவது ஸ்டார்ட் ஸ்டிக்கி அப்படின்னா மீனிங் என்னன்னா சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு அதே இதுல வந்து அந்த அந்த ஸ்டேட்டஸ்லயே இட் ஷுட் மெயின்டைன், அதுதான் வந்து அந்த ஸ்டார்ட் ஸ்டிக்கின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு டவுன்லோட் அ ஃபைல், சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுது, யூ ஆர் ட்ரைங் டு டவுன்லோட் அ ஃபைல் ஃப்ரம் அ வெப்சைட் கால்ட் அஸ் www.amazon.com. So file downloaded அப்படின்னாக்கா இட் ஷுட் ஸ்டாப் தி சர்வீஸ். அதே ஃபைல் டவுன்லோட் ஆகலைன்னா எனக்கு இட் ஷுட் கண்டினியூ. ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு த்ரெட் கொடுத்து அந்த த்ரெட் டாட் ஸ்லீப்புங்கிறதுல வந்து 5 milliseconds அப்படின்றது மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அந்த அந்த த்ரெட் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு 5 milliseconds வரைக்கும். எனக்கு அது எனக்கு எண்டே ஆகல, இட் இஸ் ஆக்சுவலி ரன் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்ப எனக்கு என்ன அப்படின்னா அந்த ஃபைல் எவ்வளவு நேரத்துக்கு அந்த டவுன்லோடிங் ஸ்டேட்ல இருக்கோ அவ்வளவு நேரத்துக்கு மை status of the service will be sticky, will be maintaining the same, which is nothing but start பொசிஷன்லயே இருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் அது ஸ்டாப்பே ஆகாது unless and until you stop the service. ஸோ அதுதான் இங்க ஃபுல்லும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா இது ஒரு லாங் ரன்னிங் டாஸ்கா இருந்தா இந்த மாதிரி, சப்போஸ் ஒரு ரிப்பீட்டட் டாஸ்கா இருந்தா என்ன பண்ணணும். இதுலயே வந்து இந்த ரிப்பீட்டட் டாஸ்க் அசின்க்ரோனஸ்லிக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு, இதுக்கு முன்னாடி நம்ம டவுன்லோட் இமேஜ்லயோ இல்ல டவுன்லோட் ஃபைலையோ நம்ம பார்த்தோம் இல்லையா async டாஸ்க் அப்படின்றது. ஸோ விச் மீன்ஸ் என்னதான் பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் ரன் ஆயின்றதும் மெயின் ஆக்டிவிட்டி அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த அசின்க்ரோனஸ்லில கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஜென்ரல் சர்வீஸ்ல பார்த்த கோடிங்கை கூட இங்க எழுதிக்கலாம். இப்ப இங்க பார்த்தா டூ பேக்ரவுண்ட் டாஸ்க் இருக்கா, அந்த டூ பேக்ரவுண்ட் டாஸ்க்ல நான் என்ன, என்னோட சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டூ பேக்ரவுண்ட் டாஸ்க்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா ஐ எம் கோயிங் டு யூஸ் ஒரு சர்டன் ஒரு 4 செட் ஆஃப் URL போட்டு எல்லாத்துலயுமே வந்து நான் PDF ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்றேன். அதுதான் இங்க நடக்குது ஆக்சுவலி. URLs போட்டு அமேசான்ல இருந்து ஒரு PDF ஃபைல், ராக்ஸ்ல இருந்து ஒரு PDF ஃபைல், கூகுள்ல இருந்து ஒரு PDF ஃபைல் ஒன்னொன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அப்படி எனக்கு டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன அப்படின்னாக்கா என்னோட ப்ராசஸ் வந்து ஏசிங் டாஸ்க் மோட்ல இருக்கணும். ஏன் அப்படின்னா டவுன்லோடிங் அங்க நடந்துட்டு இருந்தாலும் கூட என்னோட ப்ராக்ரஸ் என்னன்றது எனக்கு அப்டேட் பண்ணும். ப்ராக்ரஸ் அப்டேட் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னாக்கா பை பப்ளிஷிங் தி ப்ராக்ரஸ். ஸோ அதுதான் நம்ம ஃபைனலா பார்த்தோம் அந்த செட் ஆஃப் மெத்தட்ஸ், ஆன் ப்ராக்ரஸ் அப்டேட், பப்ளிஷ் ப்ராக்ரஸ், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ டவுன்லோடிங் எவ்வளோ ஒரு நம்ம 4 ஃபைல் டவுன்லோட் பண்றோம், அந்த 4 ஃபைல் எவ்வளவு தூரத்துக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அதோட ப்ராக்ரஸ் அப்டேட் மெத்தட் வச்சு எனக்கு தெரியும். அந்த ப்ராக்ரஸ் அப்டேட் மெத்தட வச்சு டெவலப்பருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பை காலிங் தி பப்ளிஷ் ப்ராக்ரஸ் மெத்தட். இது எல்லாமே எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏசின்க்ரோனஸா நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி ரிப்பீட்டடா ஒரு டாஸ்க் நடந்ததுன்னா அது எப்படி நடக்கும்ன்றது தான்
அடுத்து பார்ப்போம். அதுக்கு தான் நம்மளோட அந்த அலாம் யூஸ் அலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோம். schedule at fixed rateன்றது சொல்லி சொன்னோம். If you can see it here, schedule at fixed rate and do something repeatedly. So இந்த ரெண்டு மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுற போது எனக்கு என்னன்னா, நான் ஸ்டாப் பண்ற வரைக்கும் சர்வீஸ் எனக்கு ஸ்டாப்பே ஆகாது. அதாவது ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறம் இட் அகைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங். அதோட ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் ஆகும். அகைன் ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆகும். எப்போனா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல இது நடந்துட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் நத்திங் பட் யோர் JSON services. So next we'll see about actually with this. Okay, I'll send the. Is my voice audible now? Is my voice audible now? Okay. So I'll resend the files once again. Enakka inge you're saying that you're not able to access the files, so I'll resend it once again. நீங்க கேக்குற இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்க்கான புக் வந்து it is the name of the book is beginning Android programming using Android Studio. It is available online, PDF format online available இருக்கு. You can access. Okay, so I have shared the files once again. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த போஸ்ட் பண்ணியிருந்த ஃபைல்ஸ் வந்து திரும்பவும் போட்டிருக்கேன். So you can check it. And நீங்க கேட்டிருந்த இந்த book, it is available online. The name of the book is Beginning Android Programming using Android Studio. And if you want the edition also, I'll tell you it is 4th edition. Okay, so you can make use of it from online. So these are some of the services provided by your Android, and we'll quickly have a look at the practical section programs which I have posted yesterday. So I'll just tell you the concept alone. So it will just take 10 minutes. If you see the coding, I have included comment lines for each line of coding. So if you see the comment lines, you'll be able to understand. Even then, I'll tell you the overall concept, what it is all about, so that while going through the programs, you'll be able to understand. As we are running out of time, I couldn't explain the coding line by line. So I'll explain the overall concept of the coding. So இது வந்து நேத்திக்கு பார்த்த alert box. Layout managers-ங்கிறது, I think my screen is visible to you all. Layout managers-ங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இங்க நம்ம பார்த்திருக்க கோடிங் வந்து ஈவென்ட் லிசனர்ஸ், அதாவது பட்டன் கிளிக் ஈவென்ட்டுக்கெல்லாம் கூட நான் வந்து கோடிங் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பட் லேஅவுட் மேனேஜர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் அப்ளிகேஷன், இஃப் யூ டிசைன் இட் வித்தின் அ பர்டிகுலர் லேஅவுட், தட் கேன் பி ரிட்டர்ன் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யோர் லேஅவுட் மேனேஜர்ஸ். ஸோ லேஅவுட் மேனேஜர்ஸ் ப்ரோக்ராம்க்கு எக்ஸாம்பிள் எழுதணும்னா இதைத்தான் எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதுக்காக பதில் நம்மளோட இந்த லேஅவுட்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ரிலேட்டிவ் லேஅவுட், டேபிள் லேஅவுட், லீனியர் லேஅவுட், ஃப்ரேம் லேஅவுட். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணி அந்த லேஅவுட்ஸ்க்குள்ள வியூஸ் டிசைன் பண்ணி you can write a simple coding which is easy for you. இப்போ இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு லீனியர் லேஅவுட்டுக்குள்ள வந்து you have a text view. இந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ள you have a text view. and grid லேஅவுட்டுக்குள்ள ஒரு text view இருக்கு, ஒரு edit text இருக்கு. சாரி, 2 text view, 2 edit text இருக்கு. So similarly இந்த எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த லீனியர் லேஅவுட், கிரிட் லேஅவுட் எல்லாமே வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ள இருக்கு. So இந்த மாதிரி டிஃபரெண்ட் லேஅவுட்ஸ்க்குள்ள you can use simple controls and அந்த ஒரு கண்ட்ரோலை கிளிக் பண்ணாக்க ஒரு சிம்பிள் டோஸ்ட் மெசேஜ் வர மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் கோயிங் டு சே லீனியர் லேஅவுட் அப்படின்னா, ஒரு லீனியர் லேஅவுட்டுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரு ஃப்ரேம் லேஅவுட்டுக்குள்ள ஒரு பட்டன், அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பட்டனுக்கும் டெக்ஸ்ட் வியூக்கும் ஒரு ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட் வச்சுட்டு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, யூ ஹேவ் கிளிக்ட் ஆன் தி பட்டன், the user is displaying the text view. அந்த மாதிரி சிம்பிளா கூட முடிக்கலாம். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கணும்ன்றதுக்காக இங்க நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, as you can see I have created 2 activities.
சோ ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கறனால ரெண்டு டிசைன் ஃபைல் இருக்கும், ரெண்டு மெயின் ஆக்டிவிட்டி ஃபைல் இருக்கும். இங்க ஆக்சுவலா என்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்டூடெண்ட்னோட அவங்களோட பேசிக் டீடைல்ஸை வந்து இன்புட்டா வாங்கி ப்ராசஸ் பண்ற மாதிரி. சோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அவங்களோட டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து டிராப் டவுன் வச்சிருக்கு. சோ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு எங்க அப்படின்னா என்னோட டேட்டா போய் டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி, சோ திஸ் இஸ் தி யூசர்ஸ் டேட்டா அப்படின்றது எனக்கு ஆக்டிவிட்டியில டிஸ்பிளே ஆகுற மாதிரி வச்சிருக்கேன். சோ இதுக்கு நாம இப்படிதான் கோடிங் எழுதணும்ன்றது கிடையாது. சிம்பிளா நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ஒரு லே அவுட் சொல்லி அந்த ஒரு லே அவுட்டுக்குள்ள ஏதோ ஒரு வியூவோ இல்ல ரெண்டு வியூவோ வச்சு புக்ல கொடுத்திருக்கிற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணா யூ ஹேவ் கிளிக்ட் ஆன் ரேடியோ பட்டன் அப்படின்னு ஒரு டோஸ்ட் மெசேஜ், செக் பாக்ஸை கிளிக் பண்ணா யூ ஹேவ் கிளிக்ட் ஆன் செக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டோஸ்ட் மெசேஜ், அந்த மாதிரி கூட எழுதலாம். சோ இப்போ இங்க என்ன அப்படின்னா, as I told you, linear layoutல ஒரு டெக்ஸ்ட் வியூ, லீனியர் லேஅவுட்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ, அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ஒரு கிரிட் லேஅவுட்ல வந்து மூணு டெக்ஸ்ட் வியூ, ஒரு எடிட் டெக்ஸ்ட், ஒரு ஸ்பின்னர் வியூ வச்சிருக்கேன். அந்த ஸ்பின்னர் வியூ தான் எதுக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றதுக்கு, ஒரு டிராப் டவுனா நம்ம பார்த்தோம் இல்லையா டிசைன்ல, சோ அதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றதுக்கு. சோ அது வந்து கிரிட் லேஅவுட்டுக்குள்ள இருக்கு. கிரிட் லேஅவுட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா இட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் செல்ஸ். ஓகே, சோ ஃபைனலி எல்லாத்தையும் ஒரு பட்டனை வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ள போட்டுடுறேன். எதுக்காக ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ள போடுறேன் அப்படின்னா ஒரு வியூவும் இன்னொரு வியூவும் அதோட பொசிஷன்ஸ்ல கரெஸ்பாண்டிங்கா இருக்கும். சோ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, if you look at the main activity, I have two main activities. சோ ஒரு மெயின் ஆக்டிவிட்டியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் என்னென்னவோ அதெல்லாம் வாங்கி சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட கண்ட்ரோல்ஸ்க்கான ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா செட் கண்டென்ட் வியூ மெத்தட் கொடுக்கணும், கண்ட்ரோல்ஸ்க்கான ஆப்ஜெக்ட் ஐடி ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அண்ட் அரே அடாப்டர் எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம சேவ் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஒரு ஸ்பின்னர் வியூக்கு அரே அடாப்டர் யூஸ் பண்ணி தானே நம்ம பார்த்தோம். ஸோ சிமிலர்லி யூ ஹேவ் டு யூஸ் அன் அரே அடாப்டர். ஸோ வென் யூ கிளிக் ஆன் தி பட்டன் நம்ம வந்து புட் எக்ஸ்ட்ரா இன்டென்ட் யூஸ் பண்ணி புட் எக்ஸ்ட்ரால ஸ்டூடெண்ட்னோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி மெத்தட் கால் ஆகும்போது செகண்ட் ஆக்டிவிட்டியில டிஸ்பிளே ஆகுற மாதிரி வச்சிருக்கேன். சோ அதுதான் இங்க இருக்கிற இந்த அவுட்புட். அண்ட் ஃபைனல் the other program is that personal details using GUI components அப்படின்றது இருக்கு. சோ personal using GUI components தான் ஒன்னும் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட இந்த புஷ் பட்டன் விஜெட், இமேஜ் பட்டன், இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சு, அதாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணோம்னா அது வந்து GUI யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். சோ அதைத்தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல வந்து இது பர்சனல் டீடைல்ஸ்ன்றது இருக்கும். சோ ஒரு டிசைன் ஃபைல், அந்த டிசைன் ஃபைல்ல ஐ எம் ஹேவிங் டெக்ஸ்ட் வியூ, எடிட் டெக்ஸ்ட் எல்லாமே வச்சிருக்கேன். First let me show you how the output of this will be. So student details, இத வந்து நீங்க personal details ன்னு மாத்திக்கலாம். ஒருத்தரோட நேம், ஏஜ், ஜெண்டர் அப்படின்றது போட்டுக்கலாம். ஆக்சுவலா இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா போய் டேட்டாபேஸ் கனெக்ஷனோட, ஏன்னா ஒரு மீனிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக டேட்டாபேஸ் கனெக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பட் நீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இந்த மாதிரி டிசைன் மட்டும் பண்ணிட்டு பட்டன்ஸ் வச்சுட்டு you can simply say when you click on the insert button ஒரு டோஸ்ட் மெசேஜ் கொடுக்கணும், டேட்டா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அதே போல delete அப்படின்னாக்கா ஒரு டோஸ்ட் மெசேஜ், டேட்டா டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அந்த மாதிரி கூட கொடுத்தா போதும். ஏன்னா இங்க மெயின் கான்சென்ட்ரேஷன் வந்து நீங்க டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்களா, பர்சன் டீடைல்ஸ் கொடுக்குறீங்களா அது கிடையாது. GUI காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நாம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்றது அதுதான். சோ ஒரு பர்சனல் டீடைல்ஸ் டிஸ்ப்ளே பண்ணனும் GUI காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி. அதே டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் இல்ல வியூ ஃபங்க்ஷன் வரும்போது அதுக்கேத்த இந்த வியூ ஃபங்க்ஷன் வியூ ஆல்லாம் வரும்போது தான் ஆக்சுவலா நம்மளுக்கு டேட்டாபேஸே அங்க நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ற இந்த டேட்டாலாம் டேட்டாபேஸ்ல போய் சேவ் பண்ணிட்டு டேட்டாபேஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணி காமிக்கணும். எப்போ அப்படின்னாக்கா வியூ அண்ட் வியூ ஆல் கொடுக்கும்போது. அதனாலதான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க எழுதும் போது கோடிங், இஃப் யூ ஃபைண்ட் திஸ் கோடிங் ஈஸியர் யூ கேன் யூஸ் தி சேம் கோடிங். Suppose if it is not easier, if you find it difficult to write this coding, what you can do is design எல்லாம் சேமா வச்சுட்டு மெயின் ஆக்டிவிட்டி கோடிங் மட்டும் மூணு பட்டன் மட்டும் வச்சுக்கலாம். இல்ல ரெண்டு பட்டன் கூட வச்சுக்கலாம். இன்சர்ட் ஒன்னு, டெலீட் ஒன்னு. இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணா
டேட்டா என்ன ஆகணும் அப்படின்னா டோஸ்ட் மெசேஜ்ல டேட்டா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி, டெலீட்ல என்ன ஆகணும் அப்படின்னா டேட்டா டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு டோஸ்ட் மெசேஜ். சோ அது அப்படி கூட நம்மளுக்கு ஏத்த மாதிரி யூ கேன் சேஞ்ச் த கோடிங்னு சொல்ல வரேன். இப்ப இங்க என்ன அப்படின்னாக்கா, இங்க பார்த்தோம்னா நம்ம டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும்ன்றதுனால இங்க நம்ம ஹெல்பர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஐடி ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்க நம்ம 5 பட்டன் வச்சிருக்கோம். அந்த 5 பட்டனுக்கும் கிளிக் ஈவென்ட்டுக்கான லிசனர் கிளாஸ் இருக்கணும். கிளிக் ஈவென்ட் மென்ஷன் பண்ணும். சோ ஒரு பட்டன் ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணி அது எல்லாத்துலயுமே டேட்டா போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இன்சர்ட் மெத்தட், இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணா டேட்டா போய் இன்சர்ட் ஆகணும். டெலீட் பட்டனை கிளிக் பண்ணா டேட்டா டெலீட் ஆகணும். சோ ஃபைனலா அப்டேட், வியூ ஆல் இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது டேட்டா பேஸ் வந்து ஃபெச் பண்ணி it should display all the data based on view நாக்கா யாரோட டேட்டா, view allனா டேட்டா பேஸ் இருக்கிற என்டையர் டேட்டா. சோ அதுக்கு இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கர்சர் கிளாஸ்ன்றது யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா your function, your application also throw an error message. சோ எப்ப எரர் மெசேஜ் வரும் அப்படின்னா, சப்போஸ் இந்த 3 ஃபீல்டுல ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு நாம டேட்டா கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ எரர் மெசேஜ் என்ன சொல்லும் அப்படின்னா enter all the values அப்படின்றது சொல்லணும். சோ அந்த எரர் மெசேஜ் கூட வைக்கணும்ன்றது அவசியம் இல்லை. anyhow we'll be giving all the values. So in this coding you can make changes according to what you find it easier. So database program கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கேத்த மாதிரி ஹெல்பர் கிளாஸஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட் மெத்தட், அப்டேட் மெத்தட், டெலீட் மெத்தட், அதுக்கப்புறம் இந்த வியூக்கும் வியூ ஆல்க்கும் நம்ம டேட்டா பேஸ பார்த்த மாதிரி கெட் கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம்ல, கெட் கான்டாக்ட்ஸ் அண்ட் கெட் ஆல் கான்டாக்ட்ஸ் மெத்தட், அதே போலதான் இங்க கோடிங் போட்டிருப்பாங்க. ஓகே, சோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர் டு யூ. Which PDF is not accessible to you? I didn't share any PDF files. I have shared only PPTs and Word documents. Okay, you want me to send Unit 1 and Unit 2 once again? I'll send. But what you say here is, ஏதோ ஒரு PDF file வந்து not accessible னு சொல்றீங்க. I didn't share any PDF file at all. நான் ஷேர் பண்ணதெல்லாம் PPTs and Word தான். So at least if you tell me the file name, I'll send it to you. Unit 1 and Unit 2 share பண்ணியாச்சு. Please check. So மொபைல் அப்ளிகேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்னெல்லாம் நோட்ஸ் இங்க கிளாஸ்ல வந்து என்னெல்லாம் பிரசன்டேஷன்ஸ், ஹிண்ட்ஸ் அண்ட் கோடிங் எல்லாமே நான் போட்டிருந்தேனோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். So if anything is missing, just let me know now itself so that I'll share it to you. Okay. Coding file once again share பண்ணணுமா? Okay, I'll share. Once again, I'll share it now. Coding file, I'll share it now. Thanks for your comments. I'll share the coding file now. அந்த hints page வந்து 1 page தான். ஏன்னா அதுல வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்ன்றது தேவைப்படுறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க டாபிக்ஸ்க்கு தான். அதாவது இந்த வயர் ஃப்ரேமிங்னா என்ன, பீட்டா ரிலீஸ்னா என்ன, இது எல்லாத்துக்கும் தான் யூ நீட் தி
அந்த ஹின்ஸ்ங்கிறது. அந்த அனிமேட் கேமரா அதுக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். மத்தபடி இந்த புக் வைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அ இட் இஸ் ஈசிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ ஐ தாட் தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் அ uh, putting it separately. So actually, I was not able to attach a file here. Absolutely. If you have installed only SDK version 21 and if your Gradle is not going to support version 21, then there's no use in it. So you have certain online sources. அதுல என்ன அப்படின்னா இப்போ for example if your SDK version is 21 Gradle file Android Studio IDE ல Gradle file open பண்ணிட்டு module நோட அந்த Gradle file open பண்ணிட்டு you have to change அந்த version ஒன்னு இருக்கும். அதுல வந்து 1.6.1 something அந்த மாதிரி வேல்யூ இருக்கும். அது வந்து 4.6 ன்னு ஒரு பேசிக் வேல்யூக்கு மாத்திட்டு Gradle sync பண்ணீங்க அப்படின்னா you will be able to execute the application. Never mind what is the SDK version. So அந்த ஒரு பேசிக் வேல்யூ செட் பண்ணணும். அதுவுமே வந்து if it is asked during the start of the session, I would have shown you the Android Studio window. So அதுல பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So you have a lot of online sources. So என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். But now actually I was not able to share. Why? Because attach பண்ற அந்த option is not available. So that is the thing. அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன். If you can access it, thank you so much. Actually, if you can access it from your friends or sessionலயே நீங்க போய் பார்த்தீங்கன்னா I think it will be available. So you can access from there. இல்ல I think நான் PDF ஃபைல் எதுவும் ஷேர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். I didn't share any PDF files. PDF ஃபைலா இருக்கிறது வந்து டெக்ஸ்ட் புக் மட்டும் தான். அந்த டெக்ஸ்ட் புக்கும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குன்றது நான் சொல்லிட்டேன். So you can access it online. And இப்போ நான் அனுப்புனது எல்லாமே வந்து PPTs and Word documents தான். So I think I didn't share any PDF files. Okay. So thank you everybody. Thank you so much.